அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுடைய பண்பாட்டு மீட்சி அல்லது மரபு மீட்சி என்ற சொல்லாடலை இன்றைய சூழலோடு ஏறுதழுவுக்கான போராட்டங்கள் தமிழகம் எங்கும் தமிழர் வாழும் நாடுகள் எங்கும் நடக்கும் இன்றைய சூழலில் மரபு மீட்சி என்பதை ஒரு போராட்டமாக நாம் புரிந்து கொள்கிறோம், அல்லது இந்திய அரசுக்கு எதிராக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு போராட்டமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அவ்வாறு புரிதல் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அதை பற்றித்தான் நான் உங்களோடு உரையாட இந்த நிகழ்வின் வாயிலாக உரையாட வந்திருக்கிறேன். நம்முடைய மரபுகளை நாம் மீட்டெடுக்கும் சிந்தனையும் மீட்டெடுக்க வேண்டிய செயல் வழிவர்களும் நம்முடைய இயல்புணர்வுகள், இயல்பாக நமக்கு இருக்க வேண்டிய உணர்வுகள். எதிரிகளோ அல்லது சதிகாரர்களோ அதை தூண்ட வேண்டிய தேவையில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், போராட்டங்களின் வழியாகவோ அல்லது யுத்தங்களின் வழியாகவோ மட்டுமே மரபுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற சிந்தனையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். அப்படி வெளிவருவது மிகவும் எளிமையான செயல். ஆனால் அந்த வெளியேற்றம் தான் இங்கே மிகவும் கடினமானதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்பொழுது நாம் ஏறுதழுவதையே ஒரு சான்றாக நம்முடைய உரையாடலை தொடங்கலாம். ஏறுதழுவது நம்முடைய மரபு உரிமை. பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் ஏறுதழுவி கொண்டிருக்கிறோம். இது ஒன்றும் புரிதல்ல. இந்த ஏறுதழுவல் பண்பாட்டு நிகழ்வா அல்லது பல்லுயிர் பெருக்கத்திற்கான சூழலியல் நிகழ்வா, தமிழர்களுடைய தற்சார்பான பொருளாதாரத்திற்கான நிகழ்வா அல்லது வேளாண் பொருளாதாரத்திற்கான நிகழ்வா என்றெல்லாம் கேட்டால் எல்லாம் அடங்கியதுதான் ஏறுதழுவல். ஒரு பண்பாட்டு கூறு நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்றால், அந்த பண்பாட்டு கூறை கடைபிடிப்பதால் சக மனிதர்களுக்கு, சக உயிர்களுக்கு தீங்கு நேரவில்லை என்றால் அதை நாம் கடைபிடிப்பதிலே எந்த தவறும் இல்லை. ஒருவேளை ஒரு பண்பாட்டு கூறு சக மனிதர்களை இழிவு செய்கிறது என்றால், சக மனிதர்களை ஒடுக்குகிறது என்றால், சக உயிரினங்களை துன்புறுத்துகிறது அல்லது சக உயிரினங்களை அழிக்கிறது என்றால், அந்த பண்பாட்டு கூறை நாம் தொடர வேண்டிய தேவையில்லை. எல்லா வகைகளிலும் அல்லது பெரும்பான்மையான வழிகளில் ஏறுதழுவல் என்பது தமிழர்களுடைய சிக்கலற்ற, தீங்கற்ற பண்பாட்டு கூறாக தொடர்ந்து வந்திருக்கிறது. இந்த ஏறுதழுவலுக்கு தடை ஏற்பட்டது என்ற செய்தி இன்றைக்கு வரைக்கும், இவ்வளவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் வரைக்கும், இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள், பெண்கள் ஆகிய அனைத்து தரப்பினரையும் முழுமையாக சென்றடையவில்லை. இதை நாங்கள் போராட்ட களத்தில் இருந்து பணியாற்றிய அனுபவத்திலிருந்தும் என்னால் சொல்ல முடியும். பொதுவாக ஊடகங்கள் வாயிலாக இந்த போராட்டம் எவ்விதமாக அணுகப்படுகிறது என்ற வாசிப்பிலிருந்து சொல்ல முடியும். ஏறுதழுவலுக்கு தடை விதிப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சாத்தியமற்றது. அப்படிதான் தடை விதிக்க முடியாது. சட்டப்படி பேச வேண்டும் என்றால், சட்டத்தின் தர்க்கப்படி பேச வேண்டும் என்றால், இப்பொழுது ஏறுதழுவலுக்கு தடை விதிக்கப்படவே இல்லை. ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்பது சட்டத்தின் தடை அல்ல, அது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு. சட்டம் என்ன சொல்கிறது என்றால், எந்தெந்த விலங்குகளை காட்சிப்படுத்தும் பட்டியல் தனக்குள் இணைத்துக் கொள்கிறதோ அந்த விலங்குகளை எல்லாம் காட்சிப்படுத்தும் பொழுது சில ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இந்திய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே இந்திய விலங்குகள் நல வாரியம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த இந்திய விலங்குகள் நல வாரியம் இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய விலங்குகளின் நலனுக்காக பாடுபடுவதாக போலியாகவும் பொய்யாகவும் சுயநலமாகவும் தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இந்திய விலங்குகள் நல வாரியம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முன்மொழிவை இந்திய அரசாங்கத்திடம், சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் வைத்தது. அந்த முன்மொழிவு என்னவென்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய விலங்குகளின் பட்டியலில் காளை மாடுகளையும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முன்மொழிவு. காளை மாடுகள் என்பவை வீடுகளில் வளர்க்கப்படும் குடிமைப்படுத்தப்பட்ட விலங்கு வகையை சேர்ந்தவை, டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் வகையை சேர்ந்தவைதான் காளை மாடு. காளை மாடு மட்டுமல்ல, ஆடு, கோழி, எருமை மாடு, பசு மாடு, காளை மாடு அனைத்தும் வீட்டு விலங்குகள், நம்முடைய வளர்ப்பு விலங்குகள். இதெல்லாம் சட்டத்தின்படி இந்த சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பு இந்த சட்டமே அதுதான். ஆனால் காளை மாடுகளை விலங்குகள் பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்று அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா முன்மொழிவை தந்தது. அப்பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ஜெயராம் ரமேஷ், காங்கிரஸ் கட்சியிலே இருந்த ஜெயராம் ரமேஷ் அதை
ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நண்பர்களுக்கு தெரியாது. காட்சிப்படுத்தல் பட்டியலில் காளை மாடு சேர்க்கப்படுவது என்பது உலகத்தில் இதுவரை நடந்திராத முன் உதாரணமே இல்லாத ஒரு அநீதி. இந்த சட்டத்தில் காளை மாடுகளை சேர்த்து விட்டால் என்ன விளைவுகள் நேரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அதை விட அதிகமான விளைவுகள் எல்லாம் அவர்கள் வெற்றிகரமாக அறுவடை செய்து விட்டார்கள். நான் மாடு வளர்க்கிறேன், என்னிடம் மாடுகள் இருக்கின்றன, காளை மாடு வைத்திருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் மாடு வைத்திருக்கிறார்கள். ஒரு மாட்டை நான் சந்தையில் இருந்து வாங்கி வர வேண்டும் என்றால் ஒரு சிறிய வாகனத்தில் அந்த மாடுகளை நான் ஏற்றி வர வேண்டும். இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் ஒழுங்கு விதிகள் படி என்னால் ஒரு காளை மாட்டையோ அல்லது ஒரு பசு மாட்டையோ அல்லது ஒரு கன்றுக்குட்டியோ வாகனத்தில் ஏற்றி கொண்டு என்னுடைய தோட்டத்தில் வந்து சேரவே முடியாது. ஒரு மாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி எல்லாம் மாட்டை நடத்த முடியாது. ஒரு காலத்தில் மாட்டை ஓட்டிக்கொண்டு கால்நடையாக ஓட்டிக்கொண்டு சந்தையிலிருந்து வீடு சென்று சேருவோம். இப்பொழுது மாடுகளை ஓட்டிக்கொண்டு அப்படி சென்று சேர முடியுமா என்று கேட்டால் பெரும்பாலான ஊரகங்களில் நெடுஞ்சாலைகளும் 4 வழிச்சாலைகளும் வந்துவிட்டன. மாடுகளை அவ்வாறான சாலைகளில் ஓட்டி செல்வதற்கு அந்த சாலைகள் இடம் கொடுப்பதில்லை. சாலைகளில் மாடுகள் நடப்பதற்கு இந்த இடமே கிடையாது. 30 கிலோமீட்டர் அல்லது 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சந்தையில் இருந்து மாடுகளை கால்நடையாக ஓட்டி செல்வது என்பது கூட்டமாக கற்பனை செய்வதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளில் ஒன்றாகத்தான் அமையும். ஏனென்றால் நம்முடைய சாலைகளில் இப்பொழுது மாட்டு வண்டிகளுக்கும் இடமில்லை. அந்த சாலைகளில் வாகனம் ஓட்டுவதற்கு மாடுகளை சகித்துக் கொள்ளும் பண்பும் இல்லை. சாலைகளின் அமைப்பில் கால்நடைகளுக்கு என்ற ஒதுக்கீடும் கிடையாது. ஆக மாடுகளை கால்நடையாக ஓட்டி செல்ல முடியாது, வண்டிகளில் கூட்டி இழுத்து செல்ல முடியாது. ஏதாவது ஒரு லாரி அல்லது சிறிய வகை கனரக எந்திரங்கள் வாகனங்களை அளித்துதான் அவற்றை ஏற்றிச் செல்ல முடியும். குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் மாடுகளை ஏற்றிச் சென்றால் அது சட்டப்படி குற்றம். எப்படிப்பட்ட குற்றம் என்றால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கத்தக்க அளவுக்கு குற்றம். மாடுகள் சந்தைப்படுத்தப்படும் பொழுது இந்த சட்டத்தின்படி அங்கே கால்நடை மருத்துவர்கள் இருக்க வேண்டும், இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும். அவர்கள் சந்தைக்கு வரும் மாடுகளை துவக்கத்திலேயே சோதிப்பார்கள், சந்தை முடிந்த பிறகு சோதிக்க வேண்டியதெல்லாம் சட்டம். இந்த மாடு சந்தையில் துன்புறுத்தப்படவில்லை என்பது அவர்கள் சான்றிதழ் தர வேண்டும். அதன் பிறகுதான் வாங்கி செல்ல முடியும். இதெல்லாம் நடப்பதில்லை. அவ்வளவு பணியாளர்கள் அவர்களிடம் இல்லை. ஆனால் இது சட்டம். ஒரு கால்நடையை என் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு, ஒரு மாட்டை, பசு மாட்டையோ காளை மாட்டையோ நான் சந்தைக்கு ஓட்டி வருவதற்கும் சந்தையில் இருந்து வாங்கி என் வீடு சென்று அல்லது தோட்டம் சென்று அடைவதற்குமே இந்திய விலங்குகள் நல வாரியம் என்ற ஒரு அமைப்பின் கண்காணிப்பிற்கு கீழ் தான் நான் இயங்க முடியும். அது சட்டம். காளைகள் திருவிழா என்ற பெயரில் நாங்கள் நாட்டு காளைகளை காங்கேயம் அல்லது உம்மலாச்சேரி, மணப்பாறை போன்ற காளைகளை எல்லாம் ஒரு இடத்தில் கூட்டி இந்த இளைய தலைமுறையினருக்கு, சிறுவர்களுக்கு இவையெல்லாம் நம்முடைய நாட்டு காளைகள் என்று அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் அப்படி எல்லாம் அதை காட்சிப்படுத்த முடியாது. காட்சிப்படுத்துவது என்றால் இந்திய விலங்குகள் நல வாரியத்துக்கு நாம் விண்ணப்பம் போட வேண்டும். குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பே அதற்கு கட்டணம் செலுத்தி விண்ணப்பம் செலுத்த வேண்டும். அவர்கள் அந்த காட்சிப்படுத்தும் இடத்துக்கு வருவார்கள். அவர்களுடைய உத்தரவுகள் எல்லாம் அதற்கெல்லாம் நான் கீழ்ப்படிய வேண்டும். கண்காட்சி தொடங்குவதற்கு முன்பும் தொடங்கியதற்கு பின்பும் அவர்கள் சான்றிதழ் தர வேண்டும். இதை நான் மீறினால் என் மீது கிரிமினல் குற்றச்சாட்டை அவர்கள் உள்ளூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்ய முடியும். இவ்வாறெல்லாம் கிரிமினல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுகின்றனவா என்று நீங்கள் நினைக்கலாம். அன்றாடம் நடக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய சொந்த ஊரான ஆச்சாம்பட்டியில் நாங்கள் ஏறுதழுவு நடத்தினோம். ஊரே கூடி நடத்தினோம். என்னுடைய மாடு, ஊரில் உள்ளவர்கள் மாடு எல்லாம் நாங்கள் அழைத்து நாங்கள் வெற்றிகரமாக சிறப்பாக நடத்தினோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழகம்பட்டி என்ற ஒரு ஊரில் தொடர்ந்து ஏறுதழுவு நடந்து கொண்டிருந்தது. இவர்களுடைய தொல்லையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு மீண்டும் அவர்கள் ஏறுதழுவலை தொடங்கும் பொழுது
அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பக்கத்து கிராமங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகளையும் அந்த வாகனங்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி 10,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். ஒரு மாட்டை ஜல்லிக்கட்டுக்கு அழைத்து வந்ததற்கான அபராதமும் குற்றவியல் சட்டப்படியான தண்டனையும் இது என்பதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துன்புறுத்தல் எதுவும் நிகழவில்லை. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு தன்னுடைய மாட்டை அந்த மாட்டின் உரிமையாளர் அழைத்து வந்ததற்கு, வாகனத்தில் ஏற்றி அழைத்து வந்ததற்காக 10,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. பொதுவாக நாம் கேள்விப்படக்கூடிய படிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் என்னவென்றால், கேரளாவிற்கு இறைச்சிக்காக அனுப்பப்படும் மாடுகளை எல்லாம் விலங்கு நல ஆர்வலர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிலெல்லாம் அபராதம் விதிக்கிறார்கள் என்ற செய்திகளை படிக்கிறோம். நண்பர்களே, மணப்பாறை சந்தையை சுற்றிலும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள், தஞ்சாவூர் மாட்டு சந்தையை சுற்றிலும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள், அந்தியூர் குதிரை மற்றும் கால்நடை சந்தையை சுற்றிலும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் கால்நடைகளை ஓட்டி வந்ததற்காக விவசாயிகள் மீது விதிக்கப்பட்ட அபராதங்களையும், கால்நடைகளை வாகனங்களில் ஏற்றி வந்ததற்காக மாடு மேய்ப்பவர்கள் மாடு உரிமையாளர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் எண்ணிக்கையும் உங்கள் பார்வைக்கு வருவதில்லை. நூற்றுக்கணக்கான வழக்குகள் இவ்வாறு கொடுமையான முறையில் பதிவு செய்யப்படுகின்றன. காவல்துறையினர் பல இடங்களில் கையூட்டு பெற்றுக் கொண்டு விவசாயிகளையும் மாடு வளர்ப்பவர்களையும் மிரட்டி எச்சரித்து பணம் வாங்கி கொண்டு அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தஞ்சாவூரில் சந்தை நடக்கிறது, மணப்பாறையில் செவ்வாய் புதன்கிழமை, செவ்வாய் இரவு தொடங்கி புதன்கிழமை நடக்கிறது. இப்படி ஊருக்கு ஊர் மரபொழிப்பட்ட மாட்டு சந்தைகள் நடக்கின்றன. ஒவ்வொரு சந்தையிலும் காவல்துறையினருக்கு கையூட்டு கொடுத்துத்தான் மாடுகளை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. திடீரென்று ஒரு விலங்கு நல வாரிய பணியாளர் அங்கே வந்து விட்டார் என்றால், மாவட்ட ஆட்சியரை கண்ட விஏஓ போல காவல்துறையினரை நடுங்குவார்கள். ஏனென்றால் இவர்கள் உடனடியாக டெல்லிக்கு பேசுவார்கள். சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் இருந்து அழுத்தம் வரும், அந்த காவல் நிலையத்திற்கே வரும். மாடுகளை துன்புறுத்துகிறார்கள், நடவடிக்கை எடுப்பதில்லை என்று தமிழக அரசை கூட அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. இங்கே கால்நடைத்துறை என்று ஒன்று இருக்கு, அதையெல்லாம் அவர்கள் மதிப்பதில்லை. நேரடியாக இந்திய அரசாங்கத்தில் இருந்து அழுத்தம் வருகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை செல்வாக்காக வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு நடவடிக்கைகளும் எதற்காக, ஏன் இவ்வளவு கெடுபிடிகளை நீங்கள் விதித்திருக்கிறீர்கள், மாடுகளை இடம்பெயர செய்வதில் கூட ஏன் இவ்வளவு கடுமை காட்டுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கும் போது மிக அழகாக அவர்கள் ஒரு பதில் சொல்கிறார்கள். நாங்கள் இந்த மாடுகளை பாதுகாக்கிறோம், இந்த மாடுகள் மீதான வன்முறையை நாங்கள் தடுக்கிறோம், நாங்கள் தான் இந்த மாடுகளை பாதுகாக்கும் காவலர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல, எல்லா பொது வெளிகளிலும் ஒரு கேள்வி பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு காளைகளை தன்னுடைய பட்டியலில் இணைத்துக் கொண்ட பிறகு தமிழ்நாட்டில் நாட்டு காளைகளின் நாட்டு பசுக்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரத்தை இந்திய அரசாங்கம் கொடுக்குமா? நாங்கள் தலையிட்ட பிறகுதான் நாட்டு காளைகளும் நாட்டு பசுக்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு தர்க்கபூர்வமாக, கணக்கு பூர்வமாக, அல்லது இவர்கள் அதிகமாக பேசுவதை போல மாடர்ன் சயின்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் படி ஒரு அறிக்கையை தர முடியுமா? அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இதில் தலையிட்ட பிறகு, காளைகளை தங்களுடைய சட்ட வளையத்திற்குள் எடுத்துக்கொண்ட பிறகு, தமிழ்நாட்டில் அழிந்து போன காளைகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் உங்களுக்கு புள்ளிவிவரம் தருகிறோம். இவர்கள் தலையிட்ட பிறகுதான் நாட்டு காளைகள் அழிக்கப்படுகின்றன. இவர்கள் தலையிட்ட பிறகுதான் காங்கேயம் காளைகள் ஒரு காளை கன்று ஏறத்தாழ 1,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அது மிகவும் அரிதான, விலை உயர்வான பொருளாக ஒரு பண்டமாக மாற்றப்பட்டது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா தலையிட்ட பிறகுதான். அதற்கு முன்பு காங்கேயம் காளை மீது ஒரு மரியாதை இருந்தது, ஆனால் அதை செல்வந்தர்கள் தான் வாங்க முடியும் என்ற நிலைமை எல்லாம் இருந்ததில்லை. மணப்பாறை காளைகள் மீது மரியாதை இருந்தது, அதற்கு இவ்வளவு விலை வந்ததில்லை. உம்பளச்சேரி மாடுகள் மீது மரியாதை இருந்தது, ஆனால் பணக்காரர்கள் தான் வாங்க முடியும் என்ற நிலை இல்லை. இப்பொழுது செல்வந்தர்கள், பெரும் பண்ணையாளர்கள் மட்டும்தான் தரமான நாட்டு மாடுகளை வாங்க முடியும் என்ற நிலை உருவாகிட்டு
ஏழை எளியவர்களும் ஓர் உழவு மாடு இருந்தால் போதும், என் நிலத்தில் விவசாயம் செய்து கொள்வேன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய கிராமத்து மனிதர்களும் இனி வாங்குவதற்கு எருதுகள் கிடையாது. நான் ஒரு மாடு வாங்க போனேன், காளை மாடு வாங்க போனேன், என்னுடைய தஞ்சாவூர் சந்தையில் வாங்க போனேன். 2 வயது கூட நிரம்பாத ஒரு கன்றுக்குட்டி, அது 2 வயது கூட இருக்காது. அதற்கு வழக்கமாக மாட்டு சந்தையின் மதிப்புப்படி அந்த காளைக்கு 10,000 ரூபாய் கொடுப்போம். வளர்ப்புக்காக மாட்டு சந்தைக்கு நீங்கள் போனால் உங்களுக்கு தெரியும், வளர்ப்புக்கா அறுப்புக்கா என்று கேட்பார்கள். வளர்ப்புக்கா அறுப்புக்கா என்று கேட்பார்கள். அறுப்புக்கான மாடுகள் எல்லாம் தனியாக பிரித்து வைத்திருப்பார்கள், வளர்ப்புக்கான மாடுகள் எல்லாம் தனியாக இருக்கும். அறுப்புக்கான மாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், கொழுத்த காளைகளுக்கு அதிலே முதலிடம். திமிழ் பெருத்து கொம்புகளோடு சிரித்து கொண்டு தொடை பெருத்து ஈசன் ஆலயத்து நந்தி போல் இருந்தால் அது வெட்டுக்கறிக்கு போவதற்கு சரியான காலை. அது அறுப்புக்கான இடத்தில் கட்டப்பட்டிருக்கும். வளர்ப்புக்கான மாடுகள் என்ற வரிசையிலே வெறும் கன்றுக்குட்டிகள் நின்று கொண்டிருக்கும். அந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் சதை பற்றி இல்லாமல் இருக்கும். கறி இருந்தால் அது அறுப்புக்கு, கறி இல்லை என்றால் அது வளர்ப்புக்கு. இதுதான் சுருக்கமாக மாட்டு சந்தை நிலவரம். இதையும் தாண்டி சில வகையினங்கள் காரணமாக பாதுகாக்கப்பட வேண்டிய வகையினம் அல்லது விலை உயர்வான வகையினம் என்ற வகையில் சில வகையினங்களை அவர்கள் வளர்ப்பு என்று ஒதுக்குவார்கள். அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு. நான் தேர்ந்தெடுத்த காளை மாடு கொழுத்த மாடு, தரமான மாடு, தொடை பெருத்த மாடு. அந்த மாடு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2000-3000 ரூபாய்க்கு மேல அதற்கு யாரும் விலை தர மாட்டோம். நான் விற்றாலும் சரி, வாங்கினாலும் சரி. இன்றைக்கு பொருளாதார நிலையெல்லாம் காரணமாக சொன்னால் ஒரு 10,000 ரூபாய் தரலாம். அந்த மாட்டை 22,000 ரூபாய் சொன்னார்கள். நாங்கள் பேசி பேசி அதை 19,000 ரூபாய்க்கு வாங்கினோம். நாங்கள் வளர்ப்பதற்காக வாங்குகிறோம் என்று சொன்னோம். நண்பர்களே, மாட்டு சந்தைக்கு போய் நான் வளர்ப்பதற்காக மாடு வாங்குகிறேன் என்று சொல்பவர்களை அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஏமாளியாகவோ கோமாளியாகவோ தான் பார்ப்பாங்க. ஏனென்றால் கறி எடைக்குத்தான் அங்கே விலை தீர்மானிக்கப்படும். 300 கிலோ எடை கொண்ட மாடு 30,000 ரூபாய், 200 கிலோ எடை கொண்ட மாடு 20,000 ரூபாய். இதுதான் மாட்டு சந்தையில் இன்றைக்கு மாடுகள் விற்கப்படும் முறை. இது உம்பளச்சேரி ரகம், இது கண்ணாபுரம் ரகம், இது மணப்பாறை ரகம், இந்த பேச்சுகள் எல்லாம் இங்கு வேண்டாம். வெட்டினால் 200 கிலோ கிடைக்கும், எலும்பு ஒதுங்கினால் 120 கிலோ கிடைக்கும். என்ன சொல்கிறார்? இதுதான் பேச்சு. தோலுக்கு விலை இவ்வளவு, கொம்புக்கு விலை இவ்வளவு, எலும்புக்கு விலை இவ்வளவு, கறிக்கு இவ்வளவு விலை. என்ன சொல்கிறார்? இதுதான் பேச்சு. நாங்கள் பேரம் பேசி அதை 19,000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்தோம். ஒரு காளை கன்று குட்டி வாங்க வேண்டும் என்றால் உங்களிடம் 20,000 ரூபாய் இருந்தாக வேண்டும். இந்த 20,000 ரூபாயை முதலீடாக எல்லாம் யாரும் நினைக்க முடியாது. ஒரு காலத்தில் மாடுகள் மிகவும் குறைந்த விலைக்கு விற்கப்பட்டன. அவை வேலை செய்யட்டும், வயலில் வேலை செய்து கொண்டிருந்தன, வண்டி ஓடுவதற்கு பயன்பட்டன, உற்பத்தியில் அவையெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டன. இன்றைக்கு ஒரு மாட்டு வண்டியை, என்னுடைய மாடுகளை, நான் விலை கொடுத்து வாங்கிய மாடுகளை வைத்து நான் ஒரு மாட்டு வண்டியை கூட்டி நெடுஞ்சாலையில் ஓட்டிக் கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டால் சட்டப்படி செல்ல முடியும், நடைமுறைப்படி செல்ல முடியாது. ஏன் நடைமுறைப்படி செல்ல முடியாது என்றால், மாட்டு வண்டிகளை ஓட்டி செல்வதற்கு அவர்கள் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தார் குச்சி இருக்கக்கூடாது. ஒரு ஆணி இருக்கக்கூடிய குச்சிகள் வைத்திருக்கவே கூடாது மாடு ஓட்டு போறது. காலங்காலமாக தார் குச்சி வைத்துதான் மாடு ஓட்டுவது வழக்கம். தார் குச்சியால் குத்துவதால் மாடுகள் துன்புறுகின்றனவா என்றால் துன்புறுகின்றனதா. ஆனால் மாடுகளை துன்புறுத்தும் நோக்கத்தோடு யாரும் தார் குச்சியால் குத்துவதில்லை. லேசாக தட்டி பார்ப்பார்கள். அது சுணக்கமாக இருந்தால் லேசாக குத்துவார்கள். குத்தி குத்தி ரத்தம் வர வைத்து அதை பார்த்து வேடிக்கை பார்க்கும் மனநிலை மாடு வளர்க்கும் யாருக்குமே இருக்காது. ஏனென்றால் வீட்டு குழந்தைகளை போல்தான் நாங்கள் மாடு வளர்ப்போம். ஒரு நாய் கையால் அடித்தால் எளிதில் உணரும், ஒரு மாடு கையால் அடித்தால் உணரும். மாடுகளை அடிக்கவே கூடாது, மாடுகளை குத்தவே கூடாது என்பதெல்லாம் கற்பனாவாதம்.
அல்லது மாடுகளின் மீது கற்பனைத்தனமாக காதல் கொண்டு நடக்கும் காதல் கொண்டவர்களால் எழுதப்படும் கவிதை இது நடைமுறைக்கு ஒத்துவராது. எந்த காலத்திலும் கால்நடை மேய்ப்பவர்கள் அந்த கால்நடைகளை அடிப்பார்கள், அந்த கால்நடைகளை தள்ளுவார்கள். குழந்தை வளர்ப்பு போலதான் அது. குச்சி வைத்துக் கொள்ள முடியாது. குச்சியை வைத்துக் கொள்ளாமல் நான் முத்தம் கொடுத்து மாடு ஓட்டுவதாக ஒரு கற்பனை செய்து கொள்வோமே. அப்படி முத்தம் கொடுத்து ஒரு வண்டியை ஓட்டி சென்றால் கூட அதுல எவ்வளவு எடை ஏற்ற வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. நான் என்னுடைய வயலில் எத்தனை கிலோ மூட்டை ஏற்றுகிறேன் என்று எப்படி நான் அளந்து பார்க்க முடியும்? இவ்வளவுதான் ஏற்ற முடியும் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் எவ்வளவு ஏற்றுகிறேன் என்று எனக்கு எப்படி ஒரு வைக்கோல் போல் நான் ஏற்றுகிறேன், சோளத்தை அடித்து ஏற்றுகிறேன், அரிசி மூட்டைகளில் நெல் மூட்டைகளை ஏற்றுகிறேன், எவ்வளவு கிலோ இருக்கும் என்று தெரியும். இப்படி இந்த நடைமுறைகள் அனைத்தையும் பார்த்தால் மாட்டு வண்டியும் ஓட்ட முடியாது. சட்டம் தடுக்கவில்லை, சட்டத்தின் ரெகுலேஷன்ஸ் தடுக்கின்றன, ஒழுங்கு விதிகள் தடுக்கின்றன, நடைமுறை சிக்கல்கள் தடுக்கின்றன. இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் இவர்கள் காவல் நிலையங்களின் வழியாக, காவல்துறை அச்சுறுத்தல் வழியாக சிறப்பாக அமைதியாக வெளியில் தெரியாமல் ஆரவாரம் இல்லாமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மாடு ஓட்டி கொண்டெல்லாம் சொல்ல முடியாது. இப்பொழுது விவசாயியாக பிறந்தால் டிராக்டர் வாங்கி வைத்துக் கொள், அதற்கு கடன் வாங்கு, அதை வைத்து உழவு ஓட்டிக்கொள், அதை வைத்து சுமை ஏற்றி செல். மாடு வளர்ப்பதாக இருந்தால் மாடு வைத்திரு, சந்தைக்கு கொண்டு வந்தால் 1000 கேள்வி கேட்பேன், வண்டியில் கூட்டினால் கேள்வி கேட்பேன். ஏர்மாட்டில் ஏர் மாடுகளை கூட்டி ஏர் இழுத்தால் கூட அவற்றை துன்புறுத்தக்கூடாது என்கிறது சட்டம். நீ துன்புறுத்தல் என்ற வார்த்தைக்குள் ஒரு மாட்டை அடிப்பதை அடக்கிவிட்டாய் என்றால் நான் மாடை வளர்க்க முடியாது. அடியாத மாடு பணியாது என்பது பழமொழி. அடியாத மாடு பணியாது. ஒரு வனவிலங்கின் தன்மையோடு இருந்த உயிரினத்தை நாம் குடிமைப்படுத்தி இருக்கிறோம். மாடுகளை வளர்ப்பதும் மாடுகளை அடிப்பதும் மாடுகளை வளர்ப்பவர்களுடைய உரிமை. அதுக்கு துன்புறுத்தல் என்று பெயர் வைத்தால் அது அறியாமை. நாங்கள் எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தோம். நீங்கள் வந்த பிறகுதான் இந்த மாடுகளுக்கு நிம்மதி பிறந்திருக்கிறது என்றால் உங்களுடைய வருகைக்கு பிறகு காளைகளின் எண்ணிக்கையும் பசுக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் அதிகரிக்கவில்லை. உங்களுடைய வருகைக்கு பிறகுதான் அவையெல்லாம் அதிவேகமாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. உங்கள் அமைப்பில் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோசாலைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். நாட்டு மாடுகளை சிறப்பாகவே பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோசாலைகளை எனக்கு தெரியும். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோடு சம்பந்தப்பட்டவர்கள் நடத்தக்கூடிய கோசாலைகளில் மாடுகளை அழிப்பதே இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியுமா? அல்லது அவர்கள் சொல்ல தயாரா? அவர்கள் சொல்ல நான் நிரூபிக்கிறேன். படம் எடுத்து போட்டு காட்டுவோம். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவின் கீழ் இயங்கக்கூடிய, அதன் ஆதரவோடு இயங்கக்கூடிய ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகளில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் நாய்களை நீங்கள் அடிப்பதே இல்லை என்று வெளிப்படையாக சொல்லுங்கள். நாங்கள் ஆதாரங்களோடு நீங்கள் பொய் சொல்லுங்கள் என்று தெரிவிக்கிறோம். அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் அதன் ஆதரவோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதன் துணை அமைப்புகள், அதன் கீழ் அல்லது அதோடு ஒட்டிக்கொண்டு இயங்கும் என்ஜிஓக்கள் பூனைகளை, நாய்களை, பசுக்களை, காளைகளை அடிப்பதே இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்களா? சொல்ல முடியுமா? அல்லது சொல்ல நான் வெளிப்படையாகவே அறிவிக்கிறேன். அவர்கள் சொல்லட்டும். குதிரை என்ற ஒரு விலங்கினம் இந்திய அரசாங்கத்துடைய அனிமல்ஸ் என்ற வார்த்தையின் கீழ் வருகிறதா என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். குதிரை எல்லாம் அனிமலா அல்லது அனிமல் இல்லையா? இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குதிரை பந்தயங்களில் குதிரை மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே தவறு. ஒரு காளை மாட்டின் மீது, என் காளையின் மீது நான் ஏறினால் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவின் சட்டப்படி அது கிரிமினல் குற்றம். இது சட்டம், அவர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய சட்டம். என் காளை மீது நான் ஏறினால் அது குற்றம். ஆனால் குதிரை மீது ஏறினால் அது குற்றம் இல்லை. எருமை மாட்டின் மீது நான் ஏறினால் அது குற்றம். குதிரை மீது ஏறினால், ஒட்டகத்தின் மீது ஏறினால் குற்றம் இல்லை. இது என்ன? யாரும் காளை மாட்டின் மீது ஏறி சவாரி செய்வதில்லை. நாங்கள் அப்படியான முட்டாள்கள் அல்ல. விடை மீது ஏறக்கூடிய தகுதியும் தன்மையும் ஈசனுக்கு மட்டுமே உண்டு என்பதுதான் தமிழர் இறையியல் கொள்கை.
ஆனால் நீங்கள் அப்படி ஒரு விதியை சொல்கிறீர்கள், காளை மாடு மீது நீ ஏறக்கூடாது என்கிறீர்கள். நீங்கள் அப்படி ஒரு விதியை வகுத்ததால் நான் கேட்கிறேன், குதிரை மீது ஏறலாம் காளை மீது ஏறக்கூடாது என்று ஒரு விதியை வகுத்ததற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், குதிரை மீது ஏறுவது சூதாட்டம், காளை மீது ஏறுவது விவசாயம். உங்களுக்கு சூதாட்டத்தின் மீது இருக்கும் மக்கள் விவசாயத்தின் மீது இருக்காது. ஏனென்றால் நீங்கள் அப்படித்தான். ஒட்டகங்கள் மீது ஏறி சவாரி செய்யலாம், அது குற்றமில்லை. எருமை மாடுகள் மீது ஏறக்கூடாது. ஒட்டகங்கள் எவ்வளவு பொதி சுமக்கின்றன என்பதை பற்றி நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. ஆனால் ஏறுகள் எவ்வளவு பொதியை தங்கள் வண்டிகளில் சுமக்கின்றன என்பதை பற்றி நீங்கள் கண்காணிக்கிறீர்கள், காவல்துறையிலே வழக்கு கொடுக்கிறீர்கள். ராஜஸ்தானிலோ குஜராத்திலோ உத்தரப்பிரதேசத்தில் சில பகுதிகளிலோ நுழைந்து ஒட்டகங்கள் மீது பொதி சுமத்தக்கூடாது என்ற உங்கள் விதியை நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள். உங்களால் முடியாது. உங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரபு வழிபட்ட கால இனங்களை அழிக்க வேண்டும், மரபு வழிபட்ட பசுமாடுகளை அழிக்க வேண்டும், அயல்நாட்டு பசுக்கள் அயல்நாட்டு காளைகளை இறக்குமதி செய்து மலத்து மாட்டு இனத்தை இங்கே உருவாக்க வேண்டும். இதுதான் இந்திய அரசாங்கத்தின் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவின் நோக்கம். இந்த குற்றச்சாட்டை நான் இங்கு மட்டுமல்ல, நான் இயங்கும் எல்லா இடங்களிலும் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் பதிவு செய்கிறேன். இதுதான் என் கருத்து. இந்த கருத்தை நிறுவுவதற்கு என்னிடம் எந்த சான்றை கேட்டாலும் நான் முன்வைப்பேன். தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய இன்னொரு சட்டம் என்னவென்றால், ஒருவர் காளை மாடு, நாட்டு காளை மாடு வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய காளை மாடு செழிப்பாக இருக்கிறது. இதனால் இந்த காளை மாட்டின் இனம், இந்த காளை மாட்டின் கன்றுக்குட்டி தனக்கு வேண்டும் என்ற காரணத்தால், என்ற விருப்பத்தால் இன்னொரு விவசாயி தன்னுடைய பசுமாட்டை இந்த காளை மாடு வைத்திருப்பவரிடம் ஓட்டி வருவது தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி குற்றம். ஒரு காளையும் பசுவும் புணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு உதவி செய்வது சட்டப்படி குற்றம். இந்த சட்டத்தை அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா பாதுகாக்கிறது. மேய்ந்து கொண்டிருக்கும் போது இயற்கையாக அவை ஒன்றின் மீது ஒன்று ஏறிக்கொள்ளலாம். அதை இவர்களால் தடுக்க முடியவில்லை. வாய்ப்பு இருந்தால் அங்கே குறுக்கே புகுந்து தங்களுடைய சட்ட புத்தகத்தை நீட்டி யோனியை அடைப்பார்கள். அது கோபத்தில் உதைத்து விடுமே என்ற பயத்தில் இவர்கள் அங்கு மட்டும்தான் போகவில்லை. ஆனால் புலிகாலை வளர்ப்பவர்கள் என்ற ஒரு பெருங்கூட்டம் நம்முடைய நாட்டில், நம்முடைய மரபில் இருந்தது. அவர்கள் அந்த காளைகளை ஊட்டச்சத்து உணவுகள் எல்லாம் கொடுத்துவர், பெருத்த திமில், தொடை, ஆண்குறி என்ற அங்கலட்சணங்களோடு வளர்த்து வைப்பார்கள். அந்த புலிகாளைகள் தடை செய்யப்பட்ட விலங்கினங்கள், தடை செய்யப்பட்டவை. புலிகாலை என்ற பெயரால் நான் வைத்திருந்தால் என்னை கைது செய்யலாம். இது சட்டம். இந்த சட்டம் மிக மோசமாக ஈவிரக்கமற்ற வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகுதான் உணர்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்ற தினவெடுத்து கத்தக்கூடிய பசுமாடுகளின் யோனிக்குள் விந்து ஊசி செருகும் முறையை அவர்கள் தீவிரமாக அமல்படுத்தினார்கள். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாடு காளைக்கு கத்துகிறது என்றால் அது உடலுறவை நாடுகிறது, அது புணர்ச்சிக்கு இயங்குகிறது, அது பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு ஆசைப்படவில்லை. மனித சமூகம் தான் உடலுறவில் ஈடுபடுவதை பிள்ளை பெற்றுக் கொள்வது என்ற குறுக்கு புத்திக்கு வந்து சேர்ந்து விட்டது. விலங்குகள் இயல்புணர்ச்சியின் காரணமாக கத்துகின்றன. ஒரு நாய் கத்தினால் ஒரு ஆண் நாய் போய் அதனுடைய பெண்ணுறுப்புக்குள் தன்னுடைய ஆண் உறுப்பை நுழைக்கிறது. அதற்கு தடையில்லை, தடுப்பவர் யாரும் இல்லை. ஒரு தெரு நாய்க்கு இருக்கும் உரிமை என்னுடைய வீட்டில், என்னுடைய தோட்டத்தில் வளரும் பசுமாட்டுக்கு கிடையாது. ஒருபுறம் கடுமையான சட்டங்களால் காளைகள் எல்லாம் கறிக்கு அனுப்பப்படுகின்றன. காளைகளே இல்லாத சூழலில் எவரால் ஒருவரிடம் புலிகாலை இருக்கிறது, அங்கு ஓட்டி செல்லலாம் என்று சென்றால் ஓட்டி சென்றவனும் குற்றவாளி, வைத்திருப்பவனும் குற்றவாளி. அந்த புணர்ச்சியே குற்ற நடவடிக்கை. மேட்டிங் இஸ் an offense. இதுதான் இவர்களுடைய கால்நடை பாதுகாப்பு சட்டம். இதெல்லாம் அதுவே ஒரு அஃபென்ஸ். ஆக என்னதான் வழி என்றால் ஒன்றுமில்லை.
பசுமாடு தினவெடுத்து கத்தினால் மாட்டு டாக்டர் தான் வர வேண்டும் அந்த தினவை அடக்குவதற்கு. காளை மாடெல்லாம் வர வேண்டியதில்லை. மாட்டு டாக்டர் எப்படி அடக்குவார்? வரும்பொழுது ஆண்குறியை போன்ற ஒரு ஊசியை எடுத்து வருவார். அந்த ஊசிக்குள்ளே இருப்பதெல்லாம் அயல்நாட்டு மாடுகளுடைய விந்தணுக்கள். அந்த விந்து ஊசியை பிறப்புறுப்புகள் செருகினால் அது கரு சூழ் பிடிக்கிறது. அதனுடைய உடலுறவு இச்சை அதோடு கணிந்து போகிறது. இதெல்லாம் பாவம் இல்லையா? கோமாதா எங்கள் குலமாதா என்று பாடு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்க அதிகமாக இருக்கிறார்கள். எனக்கும் கோமாதா குலமாதா தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டாமா? நியாயமா ஒரு உயிரினம் தன்னுடைய உடலுறவு வேட்கையை கூட நிறைவு செய்து கொள்ள முடியாத வகையில் சட்டம் போட்டு அடக்கி வைத்திருக்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா தான் சொல்கிறது, நாங்கள் தான் மாடுகளை பாதுகாக்கிறோம் என்று. ஊருக்கு ஊர் அந்த ஊரின் பெயரால் அழைக்கப்பட்ட மாடுகள் இருந்தன. தமிழ்நாட்டில் எத்தனை நாட்டு மாடுகள் இருந்தன என்று யாருக்கு தெரியும்? நம்மிடம் என்ன தரவு இருக்கிறது, என்ன ஆவணம் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. கணக்கெடுக்கவே முடியாது. கேட்டால் பொதுவாக நாட்டு மாடு என்பார்கள் அல்லது கிடை மாடு என்பார்கள், அவ்வளவுதான். அவ்வளவு வகைகள், ஆயிரக்கணக்கான வகைகள் இன்றைக்கு என்ன இருக்கிறது? நண்பர்களை, இந்த சென்னையின் திருவல்லிக்கேணி பகுதியை பாருங்கள். தொடை சிரித்து எலும்பு துருத்தி கொண்டிருக்கக்கூடிய பரிதாபமான சீமை மாடுகள் அங்கே விளைந்து கொண்டிருக்கின்றன. இந்த சீமை மாடுகள் உங்களுக்கு என்ன துரோகம் செய்து? அவையெல்லாம் பாவம் இல்லையா? ஏதாவது ஒரு குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இயற்கையாக படைக்கப்பட்ட அந்த உயிரினங்களுடைய மரபணுக்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே உள்ள நாட்டு மாடுகளோடு சேர்த்து விட்டு அது இரண்டுங்கட்டால் வாழ்க்கை வாழ்கிறது. அதனால் அதிக வெயிலையும் தாங்க முடியவில்லை, இங்கே பெய்யக்கூடிய மழையும் தாங்க முடியவில்லை. ஆன்டிபயாட்டிக் ஊசியை வாங்கிக் கொள்ளாமல் அல்லது ஊசி செலுத்தப்படாமல் ஒரு சீமை மாட்டை எவராலும் வளர்க்க முடியாது. மிகப்பெரிய மருந்து வணிகத்தையும் மிகப்பெரிய தீவன வணிகத்தையும் இங்கு வெற்றிகரமாக நிலைநாட்டிவிட்டார். மாடு வளர்க்க வேண்டும் என்றால் மாட்டு டாக்டர்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். அதுதான் இன்றைக்கு நிலைமை. ஒரு காலத்தில் மாடு வளர்க்க வேண்டும் என்றால் நிலம் இருந்தால் போதும், அவிழ்த்து விட்டால் மேய்ந்து விட்டு மாலையில் அது வீடு வந்து சேரும். ஆனால் இன்றைக்கு மாடு வளர்க்க வேண்டும் என்றால் கையில் முதலீடு வேண்டும், வங்கியில கடன் வேண்டும், ஒரு மாட்டு டாக்டர் வேண்டும், ஊரில் கால்நடை மருந்தகம் வேண்டும், இவ்வளவு வேண்டும். ஆன்டிபயோட்டிக் ஊசி போட்டால்தான் அந்த மாடு உயிரோடு இருக்கிறது. ஹார்மோன் சுரப்பிகளை தூண்டக்கூடிய ஊசிகளை போட்டால்தான் அது பால் கிடைக்கிறது. 10 மாடு வைத்திருப்பவர்கள் கைகளால் தன்னுடைய சீமை மாடுகளில் பால் கலப்பது கிடையாது. அதற்கு எந்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்திரத்தை வைத்தால் ஒரு வேக்யூம் கிளீனர் போல மடிகளை சுண்டி உறிஞ்சி பாலை பீச்சி எடுக்கும். என்றைக்காவது எந்திரத்தின் வழியாக பால் கறக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு மனசாட்சி படியிலான ஒரு கோரிக்கை அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த இந்திய மக்களிடம் பேசியிருந்தார். அது கொடுமையே கிடையாது. ஒரு மாட்டை அடித்தால் அது துன்புறுத்தல் என்று நீ சட்டம் எழுதி வைத்திருக்கிறாய். சின்னஞ்சிறிய ஆணியால் அதன் தொடையில் குத்தினால் அதை துன்புறுத்தல் என்கிறாய். மாட்டின் மடியில் எந்திரத்தை வைத்து பால் உறிஞ்சுவது துன்புறுத்தல் என்று நீ சொன்னதுண்டா? மாட்டின் கழுத்தில் ஊசி போட்டுவிட்டு அந்த ஊசியின் விளைவாக சுரக்கும் பாலை எந்திரத்தை வைத்து உறிஞ்சுவது துன்புறுத்தல் என்று நீ சொன்னதுண்டா? இவர்கள் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் நோக்கம் மாடுகளை பாதுகாப்பது அல்ல. இந்த நாட்டின் கால்நடை செல்வங்களை அழித்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இந்த நாட்டின் மண் வளத்தையும் கால்நடை வளத்தையும் வியாபாரம் செய்வது, இதுதான் இவர்களுடைய நோக்கமே. பால் சுரப்புக்காக மாடுகளின் கழுத்தில் செருகப்படும் ஊசிகளுக்கு இந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம், சுற்றுச்சூழல் அமைச்சகம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. ஒரு சீமை மாடு கன்று போட்டவுடன், ஒரு சீமை மாடு கன்று போட்டால் அது பசுவா காளையா, இடையியா காளை கன்றா என்று பார்க்கிறார்கள். அது காளை கன்றாக இருந்தால் 3வது நாள் கறிக்கடைக்கு விற்பனை செய்கிறார்கள். 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய் அதனுடைய விலை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு சீமை மாடு பிள்ளை பெறுவதே இந்த பூமியில் பாவம் செய்த செயல் நண்பர்களே.
அது பசுவாக பிறந்தால் சாகும் வரை துன்புறுத்தப்படும். காளையாக பிறந்தால் 3வது நாள் வெட்டிக்கு அனுப்பப்படும். நாட்டு மாடுகள் எல்லாம் அழித்துவிட்டு சீமை மாடுகளை இங்கே ஊசிகளின் வழியாக இறக்குமதி செய்யும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா தங்களுடைய இந்த நடவடிக்கையின் வழியாக உருவாகி இருக்கும் சீமை மாடுகளையாவது பாதுகாக்கிறதா? அதையாவது நீ செய்கிறாயா? 3வது நாள் 2000 ரூபாய். இன்றைக்கு தான் சந்தை நிலவரம். ஏன் சீமை மாடுகள் காலை கன்று போட்டால் வளர்ப்பதில்லை என்றால் அதை வைத்து என்ன செய்வது? 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்சி பிரீசியன் பசுக்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்குள்ளே அறிமுகமான பொழுது அந்த காளைகளையும் நாட்டு காளைகளை போல் வளர்த்து புலிகாளைகளை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஜெர்சி புலிகாலை, பிரீசியன் புலிகாலை நம்முடைய ஊரில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன். என் ஊரில் இருந்தது. இந்த சீமை மாடுகளில் புலிகாலை யாராவது வைத்திருந்தால் அவரை கைது செய்யலாம். எப்படி வைத்திருப்பார்? காளை கன்று சீமை மாட்டுக்கு பிறந்து விட்டால் அந்த காளை கன்றை நான் என்ன செய்ய வேண்டும்? இது என்னுடைய கேள்வி. நான் ஏரியில் பூட்ட முடியாது. சீமை மாடு ஏர் இழுக்காது. ஒருவேளை நான் ஏரியில் பூட்டினால் அந்த மாட்டை அடிக்க கூடாது. அடித்தால் நான் கைது செய்யப்படுவேன். அதை வண்டியில் பூட்டவே முடியாது. அது வண்டி எடுக்க முடியாது. ஒருவேளை நான் வண்டியில் பூட்டினால் அதை அடிக்க கூடாது. அடித்தால் நான் கைது செய்யப்படுவேன். எவ்வளவு எடை ஏற்றுகிறேன் என்று நான் கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். தவறினால் என் மீது அபராதம் விதிக்கப்படும், வழக்கு பதிவு செய்யப்படும். அதை பொலிகாலையாக வைத்திருக்க முடியுமா என்றால் அது கிரிமினல் குற்றம். நான் வைத்திருக்க முடியாது என்றால் என்னுடைய காளை மாட்டை நான் என்ன செய்வது? கைக்கு அனுப்பு, அது குற்றம் இல்லை. கேரளாவுக்கு அனுப்பு, அங்கிருந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், அது குற்றமில்லை. அதை இந்த அரசு ஆதரிக்கிறது. இந்த அரசு அந்த நடவடிக்கையை போற்றி பாதுகாக்கிறது. பசுவாக பிறந்தால் ஆயுள் முழுவதும் பாவம், காளையாக பிறந்தால் பிறந்த அன்றே படுகொலை. இதுதான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மாடுகளின் வாழ்வாதார சிக்கல். இப்படியா வைத்திருந்தோம் எங்கள் மாடுகளை? நாங்கள் இப்படியா வைத்திருந்தோம்? கன்று ஈன்ற மாட்டை குழந்தை ஈன்ற பெண்ணை போல் நாங்கள் பாதுகாக்கிறோம். இன்றைக்கும் அப்படித்தான் பாதுகாக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்தில் மாட்டின் பிறப்பிற்பில் இருந்து நஞ்சு கொடி வெளியேறவில்லை என்றால் மனம் பதைத்து எங்கே மூங்கில் காடு இருக்கிறது என்று தேடி சென்று ஓடி போய் மூங்கில் தலைகளை பறித்து வந்து வாயில் ஊட்டி விடுவோம். மூங்கில் காடு இருந்தால் நஞ்சு அருந்து வெளியே விடும் என்பது எங்களுக்கு தெரியும். மாடுனாலே எப்பொழுது வேண்டுமானாலும் நஞ்சு கொடி வரட்டும் என்று நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். எங்கள் மகளாக, எங்கள் தாயாக அந்த மாட்டை நாங்கள் வளர்க்கிறோம். ஆணிரை கூட்டம், ஆயிரக்கணக்கான ஆணிரைகள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. முல்லை நிலத்திலே ஆயர்கள் அந்த ஆணிரைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சங்க பாடல்கள் பதிவு செய்திருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மாடுகளை நாங்கள் வளர்த்தோம். மருத நிலத்திலே உணவுக்கென்று மாடுகள் வளர்த்தோம். மலை மாடுகளை குறிஞ்சி நிலத்தில் வளர்த்தோம். உண்மை பார்த்து இந்த மாடு எந்த நிலத்தை சேர்ந்தது என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியும். மாடுகளின் இடுப்பு ஒல்லியாகவும் கால்கள் நீளமாகவும் கொம்புகள் நீண்டும் வளைந்தும் இருந்தால் அவை மலை மாடுகள். இந்த மாடுகள் மேயும் காடு அடர்ந்த புதர்களை கொண்டது. இங்கே புற்களை விட புதர்கள் அதிகம் என்று மாட்டை பார்த்தால் அது மேயும் காற்றை சொல்லும் ஞானமும் அறிவும் எங்களுக்கு உண்டு. நாட்டு மாடுகளின் குழம்புகள் பிளந்திருக்கும், சீமை மாடுகளின் குழம்புகள் ஒடுங்கி இருக்கும். ஏனென்றால் பாரம் சுமப்பதற்காக அந்த குழம்புகள் தங்களை விரித்துக் கொண்டிருக்கின்றன. சீமை மாடுகள் பாரம் சுமக்காது, எனவே அவற்றின் குழம்புகள் ஒடுங்கி இருக்கும் என்று மாட்டு காலை பார்த்து அதன் பணியையும் அதன் இயல்பையும் சொல்லக்கூடிய ஞானமும் அறிவும் எங்களுக்கு உண்டு. உனக்கு என்ன தெரியும்? எந்த நாட்டில் கலப்பின விந்தணு தயாரிக்கப்படுகிறது என்ற தகவல் உனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காளைகள் எங்கே அதிகமாக இருக்கின்றன, எத்தனை வகையினங்கள் இருக்கின்றன என்ற டேட்டா உனக்கு தெரியும். இந்த டேட்டாவை எந்த பன்னாட்டு நிறுவனத்திடம் விற்பனை செய்தால் எவ்வளவு பணம் கிடைக்கும், எந்த அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்ற தகவல் உனக்கு தெரியும். மாடுகளை பற்றி உனக்கு தெரியாது. மிக மோசமான ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி வைத்து
தங்களுடைய எல்லா சதி திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கான சட்ட திட்டங்கள் எல்லாம் அமைதியான முறையில் அவர்கள் வகுத்து அதை நடைமுறையில் படுத்திவிட்டு இப்பொழுது சொல்கிறார்கள், எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது, உச்ச நீதிமன்றம் தடை செய்துவிட்டது. உச்ச நீதிமன்றம் ஏன் தடை செய்தது? நீங்கள் சட்டத்தை வகுத்தீர்கள், அந்த சட்டத்தை காரணம் காட்டி உச்ச நீதிமன்றம் தடுக்கிறது. உச்ச நீதிமன்றம் சுயமாக தடுக்கவில்லை. நீங்கள் வகுத்த சட்டம் ஏறு தழுவலை தடை செய்கிறது, அதனால் உச்ச நீதிமன்றம் தடை செய்கிறது. ஏறு தழுவல் நடத்தக்கூடாது என்று சட்டமே கிடையாது. ஏறு தழுவல் நடத்த வேண்டும் என்றால் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கு. நண்பர்களே, உணவு நஞ்சாகிவிட்டது என்பதிலே உங்களுக்கு மாற்றத்திற்கு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். உணவு நஞ்சாகிவிட்டது, விதைகள் நஞ்சாகிவிட்டன, விதைகள் மலட்டு தன்மையோடு இருக்கின்றன. இந்த சமூகத்தின் பெரும்பான்மை மனிதர்கள் நோயாளிகளாக திரிகிறார்கள் என்றால், இங்கே பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் நோயாளிகளாக பிறக்கின்றன என்றால், உணவை நஞ்சாக மாற்றிய பாவத்தின் விளைவு அது. உணவை நன்றாக மாற்றியவர்களும் அதற்கு பொறுப்பு, அதை வேடிக்கை பார்த்த அனைவரும் அதற்கு பொறுப்பு. இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டால் உணவை பாதுகாக்க முடியும், உடல் நலத்தை பாதுகாக்க முடியும், சூழலையும் அளவையும் மீட்க முடியும். அதற்கு விதை வேண்டும். 1 கிலோ மிளகாயின் விதை 25,000 ரூபாய். உங்களுக்கு தெரியுமா? 1 கிலோ மிளகாய் ஒரு யுஎஸ் பிராண்ட் என்ற வகையை சேர்ந்த மிளகாயின் விதை 1 கிலோ 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் விலை கொடுத்து மிளகாயை விவசாயம் செய்தால் இயற்கையான முறையில் அந்த மிளகாய் உற்பத்தி ஆகும் என்றால் எந்த விவசாயிக்கும் ஒரு போகம் கூட கட்டுப்படியாகாது. அவன் தூக்கில் போக வேண்டும். ஒரு ஏக்கரில் 1000 கிலோ மிளகாய் இயற்கையாக விளையும் என்றால் இந்த 25,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கிய விதையை போட்டால் 1000 கிலோ அல்ல 10,000 கிலோ விளையும். உற்பத்தி பெருக்கம் நடக்கும். விதையின் விலை அதிகம், விதையின் விளைச்சலும் அதிகம். ஆனால் இந்த விளைச்சலை எட்ட வேண்டும் என்றால் யூரியா, டிஏபி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்றையும் மாற்றி மாற்றி நிலத்தில் கொட்ட வேண்டும். இது போதாது என்று பூச்சிக்கொல்லி நஞ்சுகளை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். பூக்கும் போது சில ஊக்க மருந்துகளை, ரசாயன மருந்துகளை அதன் மீது தெளிக்க வேண்டும். அறுவடைக்கு முதல் நாள் வரை அந்த மிளகாய் செடியின் மீது நஞ்சு தெளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் 10,000 கிலோ அறுவடை நடக்கும். இல்லை என்றால் நடக்காது. 10 கிலோ கூட வராது. விதையின் விலையை மிக 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 அதிகமாக உயர்த்திவிட்டு மிகப்பெரிய விளைச்சலை எடுக்கலாம் என்ற ஆசையை காட்டிவிட்டு, அந்த விளைச்சலை எடுக்க வேண்டும் என்றால் இவ்வளவு ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நீ பயன்படுத்த வேண்டும், நஞ்சுகளை பயன்படுத்த வேண்டும் என்று பன்னாட்டு நிறுவனங்களும் இந்திய வேளாண் துறையும் சொல்கின்றன. தமிழக வேளாண் துறையும் அதைத்தான் பரிந்துரைக்கிறது. நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் மிளகாய் நஞ்சு மட்டுமே பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய மிளகாய் என்பதை சத்தியமாக என்னால் சொல்ல முடியும். நான் விவசாயி, எனக்கு தெரியும். அதனால்தான் உங்களுக்கு 1 கிலோ மிளகாய் 30 ரூபாய் கிடைக்கும். இல்லை என்றால் கிடைக்காது. நியாயமாக விவசாயம் செய்திருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைக்கு 1 கிலோ மிளகாய் 300 ரூபாய்க்கு விற்க வேண்டும். 1 கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு விற்க வேண்டும். நியாயமாக நடந்து கொண்டால், நியாயமாக விளைந்தால், இயற்கையான முறையில் விளைந்தால் அதுதான் நடக்கும். அது இனி நடக்கப் போவதில்லை. அவ்வளவு உற்பத்தி நடக்கப் போவதில்லை. நஞ்சுதான் தின்ன வேண்டும். நஞ்சு உண்டுதான் நோயுற்று சாக வேண்டும். இது நமக்கு நாமே, இந்த சமூகம் தனக்கு தானே எழுதிக் கொண்ட விதி. ஏன் இது மாறப்போவதில்லை, பெரிதாக இது மாறப்போவதில்லை என்று சொல்கிறேன் என்றால், இந்தியாவின் விதை சட்டம் ஒரு விவசாயி தன்னுடைய விதைகளை பாதுகாத்து வைப்பதையும் சக மனிதர்களிடம் பரிமாறிக்கொள்வதையும் தடுக்கிறது. நாட்டு விதைகள் என்ற பெயரில் கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம்.
அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா எப்படி கால்நடை துறையில் இறங்கி வேலை செய்கிறதோ அதே போல வேளாண் துறையில் இவர்கள் இறங்கி வேலை செய்தால் நாட்டு விதை கண்காட்சிகளை குற்ற நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்க முடியும். இது மணப்பாறை கத்திரி, இது பூ கத்திரி, இது வரி கத்திரி இதெல்லாம் விட்டால் தலையில் தட்டி தூக்கி உள்ளே வைத்து அடிப்பார்கள், அடிக்க முடியும். அப்படித்தான் இன்றைக்கு மாடு மேய்க்கும் எங்களை அடிக்கிறார்கள். நீங்கள் கேட்கவில்லையே, கண்டுகொள்ளவில்லையே. உங்கள் உணவில் அவன் கை வைக்கும் பொழுது நீங்களும் கேட்க முடியாது, உங்களுக்கு கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார். ஏனென்றால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த நாட்டு விதைகள் எல்லாம் விற்பனை செய்யப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த சட்டம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நடைமுறைப்படுத்த தொடங்கினால் இயற்கை விவசாயமே செய்ய முடியும். ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யலாம், இயற்கை விவசாயம் செய்ய முடியாது. இரண்டு வேற. ஆர்கானிக் ஃபார்மிங் என்பது அவர்களுடைய வார்த்தை, இயற்கை வேளாண்மை என்பது நம்முடைய வார்த்தை. ஆர்கானிக் ஃபார்மிங் என்றால் ஆர்கானிக் மென்யூரை, உயிர்ம உரங்களை பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து வாங்கி அவற்றுக்கான விதைகளையும் வாங்கி உங்கள் தோட்டத்தில் நீங்கள் விவசாயம் செய்தால் அதுக்கு பேர் ஆர்கானிக் ஃபார்மிங். இயற்கை வழி வேளாண்மை என்றால் சாணத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் மட்டுமே மூலதனமாக வைத்து நாட்டு விதைகளை போட்டு முழுக்க இயற்கையாக எந்த நிறுவனத்தையும் சாராமல் விவசாயம் செய்தால் இயற்கை வழி வேளாண்மை. ஆர்கானிக் ஃபார்மிங் வேறு, இயற்கை வேளாண்மை வேறு, இரண்டுமே வேறு. ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும்தான் எதிர்காலத்தில் இருக்க போகிறது. அது உண்மையிலேயே ஆர்கானிக்கான காய்கறி தானா, ஆர்கானிக்கான அரிசி தானா என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த காய்கறிகளின் மீதும் அந்த அரிசி பொட்டலங்கள் மீதும் ஏதாவது ஒரு சான்றிதழ் இருக்கும். நமக்குதான் சான்றிதழ் இருந்தால் போதும். ISI என்றால் அது சரியானது, ISO 2006 என்றால் சரியானது. ISO 2006, 2001 என்பதெல்லாம் ஒரு பொருளின் தரத்தோடு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள் கிடையாது. இந்த ISO சான்றிதழுக்கும் பொருளின் தரத்துக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் ISO சான்றிதழ் பெற்றது என்று சொன்னால் அதை ஒரு பெரிய சான்றிதழாக நம்பி ஏமாறக்கூடிய நவீன கல்வியாளர்கள் நிறைந்த இந்த கூட்டம் எதிர்காலத்தில் ஆர்கானிக் ரைஸ், ஆர்கானிக் பிரிஞ்சால் என்ற பெயரில் பன்னாட்டு நிறுவனங்களின் நஞ்சு கலந்த உணவைத்தான் உண்ண போகிறது. ஏன் உண்ண போகிறது என்றால் நம்முடைய நாட்டு விதைகள் மீது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மறைமுக தாக்குதலை இந்த கூட்டம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் வாங்கி இந்த பெருநகரத்தில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அல்லது சிறு நகரங்களில், இன்னும் சொல்ல போனால் பல கிராமங்களில் வாங்கி அருந்தக்கூடிய பாலே அல்ல. எத்தனை ஆய்வறிக்கைகளையும் இந்த சமூகத்தின் முன்பு என்னை போன்றவர்கள் வைப்பது, எவ்வளவு பேர் வேலை செய்கிறோம், எத்தனை ஊடகங்கள் இந்த பாலில் இருக்கக்கூடிய ரசாயன கலப்படத்தை பற்றி எழுதுகின்றன, வாய் திறப்பதற்கு எத்தனை பேர் முன்னிருக்கிறீர்கள், அதைத்தான் வாங்குகிறீர்கள். இப்பொழுதும் ஆரோக்கிய பாலுடைய சந்தை உயர்ந்து கொண்டிருக்கிறது. தனியார் பால் நிறுவனங்கள் புரிந்து உழைக்கின்றன என்றால் இந்த சமூகம் என்ன முடிவெடுத்திருக்கிறது? யூரியா கலக்கிறார் பாலில், அதை வாங்கி பிள்ளைக்கு கொடுக்கிறீர்கள். கலப்படம் இல்லாத பாலை இந்த தமிழ்நாடு இனி பார்க்காது. அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான். என்னிடம் மாடு இருக்கிறது, நான் கறப்பேன், குடிப்பேன், என் பிள்ளைக்கு கொடுப்பேன். விற்பனை செய்ய முடியாது. ஏன் விற்பனை செய்ய முடியாது என்றால், நான் 10 மாடு வைத்திருந்தால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என் கன்றுக்குட்டி குடிக்க வேண்டும், அது குடித்தது போக நான் குடிக்க வேண்டும். என்னுடைய மாடு 2 லிட்டர் தான் கறக்கும். மாடு வளர்ப்பவர்கள் 1000 கணக்கில் இருந்த பொழுது பால் குடிப்பவர்கள் 10,000 கணக்கில் இருப்பது நியாயம். மாடு வளர்ப்பவர்கள் 100 கணக்கில் இருப்பார்கள், ஆனால் பால் குடிப்பவர்கள் மட்டும் லட்சக்கணக்கில் இருப்பார்கள் என்றால் உங்களுக்கு பால் எப்படி கிடைக்கும்? 1 லிட்டர் சீமை பால் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் பால் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுவதல்ல, படைக்கப்படுவது. ஆனால் இன்றைக்கு பால் உற்பத்தி தான் நடக்கிறது, ப்ரொடக்ஷன். ஏன்னா மாடு என்பது ஒரு தொழிற்சாலை தானே. கழுத்திலே ஊசியை போட்டால் மடியில மிஷினை வச்சு உறிஞ்சினால் தொழிற்சாலை தானே. அந்த வகையில் 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் இன்றைய பொருளாதார நிலவரப்படி குறைந்தபட்சம் 35 ரூபாய் செலவாகும். நான் சொல்வது குறைந்தபட்சம் 40 ரூபாய் சராசரியாக செலவாகும். ஆவின் உள்ளிட்ட தனியார் பால் நிறுவனங்கள் அனைத்தும் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறார்கள்.
25, 28, 30 இதுதான் பால் கொள்முதலுடைய விலை. கிராமங்களில் விளம்பரங்களில் காட்டுகிறார்களே பச்சை பசியல் கிராமங்கள், அதிலே ஆரோக்கிய பால் வாகனத்துறை வண்டி போகிறது. சந்தோஷமாக எல்லாரும் பாலை கலந்து கொடுக்கிறார்கள். மாடு சிரிக்கிறது, கன்றுக்குட்டி சிரிக்கிறது, அந்த பெண் சிரிக்கிறது, எல்லாருமே சிரிக்கிறார்கள் அல்லவா? சிரிப்பாய் சிரிக்கிறார்கள். 1 லிட்டர் பால் கறக்க வேண்டும் என்றால் 40 ரூபாய் செலவு செய்கிறார் ஒரு மாடு வளர்ப்பவன். இங்கே 30 ரூபாய்க்கு அதிகபட்சம் கொள்முதல் செய்கிறார். அதற்கு மேல் கொடுப்பதில்லை. 1 லிட்டர் பால் உங்களுக்கு தரமாக கலப்படம் இல்லாமல் வந்து சேர வேண்டும் என்றால் 1 லிட்டர் பாலுக்கு நீங்கள் 65 ரூபாய் செலவு செய்ய வேண்டும் குறைந்தபட்சம். தனியார் நிறுவனங்கள் இல்லாமல் நான் சொல்கிறேன். தனியார் நிறுவனங்கள் எல்லாம் விற்பனை பாலே கிடையாது. முதல்ல பாலாக இருந்தால்தான் அதை பற்றி பேசுவதற்கு. பாலாகவே உங்களுக்கு கறந்த பால் கறந்த மேனி உங்களை வந்து அடைய வேண்டும் என்றால் நீங்கள் 65 ரூபாய் 1 லிட்டருக்கு செலவு செய்ய வேண்டும் இந்த சென்னையில். ஆனால் நீங்கள் 40, 42 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு அதற்கு பால் என்று பெயர் வைத்து அது பரிந்துகிறீர்கள். பாஸ்டரைசேஷன் என்று ஒரு வார்த்தை, பாஸ்டரைசேஷன், பாலின் மீது சத்துகளும் கொழுப்புகளும் சேர்க்கப்படுகின்றன. இந்த அரங்கில் இருப்பவர்களை மட்டும் கேட்கவில்லை, இந்த ஒளி நாடாவை அல்லது ஒளிப்பதிவை கேட்கக்கூடிய அனைவரிடமும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாஸ்டரைசேஷனின் போது சேர்க்கப்படும் பாலில் சேர்க்கப்படும் கொழுப்பு மற்றும் சத்துகள் எங்கிருந்து தயாரிக்கப்பட்டன, எந்த விலங்கிலிருந்து எடுக்கப்பட்டன என்ற கேள்விக்கு எவர் பதில் சொல்வது? பாலில் கொழுப்பு சேர்க்கிறீர்கள், அந்த கொழுப்பு மாட்டுப்பாலில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இந்த கேள்வி இதுவரை கேட்டவர்கள் யார்? இதற்கு பதில் சொன்னவர்கள் யார்? ஒரு உயரதிகாரி, கால்நடைத்துறை பால்வளத்துறையில் இருந்த உயரதிகாரி என்னுடைய நண்பர் சொன்னார், பாஸ்டரைசேஷன் என்ற பெயரில் கலக்கப்படும் ஆவின் நிறுவனத்தில் கலக்கப்படும் கொழுப்பு மிகவும் தரங்கெட்டது. தரங்கெட்ட கொழுப்பை பாலில் சேர்க்கிறார்கள், அதற்கு பாஸ்டரைசேஷன் என்று பெயர் வைக்கிறார்கள் என்று. பாலில் கொழுப்பு இருக்கிறது, நாட்டு மாட்டு பாலில் அதிகமாக கொழுப்பு இருக்கிறது, அதை பருகினால் மாரடைப்பு வரும் என்ற விளம்பரத்தின் வழியாகத்தான் பாக்கெட் பால் வாங்க வைத்தார்கள் 20 வருடங்களுக்கு முன். ஏன் நாட்டு மாட்டு பாலை குடிக்க கூடாது என்றால் நாட்டு பசும் பாலில் அதிகமாக கொழுப்பு இருக்கிறது. கொழுப்பு இருந்தால் உடலிலே மாரடைப்பு வரும், இதய நோய்கள் வரும். ஆகவே அதை பருகாதீர்கள், நாங்கள் பாலை சுத்திகரித்து கொழுப்பு நீக்கம் செய்து உங்களுக்கு தருகிறோம் என்று விளம்பரம் செய்தார்கள். இந்த 20 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ இதய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு நீங்கள் விடைதேடுங்கள். வீட்டுக்கு ஒரு இதய நோயாளி, தெருவிலே 10 பேர் மாலை அழுத்த அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடாத முதியவர்களை பார்ப்பதே ஒரு அதிசயம். இவ்வளவு கொழுப்பு நோயாளிகள், இவ்வளவு இதய நோயாளிகள் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இருந்து திரும்பி பார்க்க உங்களை கேட்கிறேன். நாட்டுப்பால் குடித்தால் உடலில் கொழுப்பேறும் என்று அவர்கள் விளம்பரம் செய்தார்கள். நீங்கள் பாக்கெட் பாலை வாங்கி கொடுத்தீர்கள். நாட்டு பசுக்களை எல்லாம் கறிக்கடைக்கு அனுப்பினீர்கள். அந்த நாட்டு பசுக்கள் மீது திணிக்கப்பட்ட வன்முறைகளை யாரும் கண்டுகொள்ளவில்லை. நாட்டு காளைகள் அழிக்கப்பட்டது யாரும் கண்டுகொள்ளவில்லை. நீங்கள் விரும்பியபடியே உங்கள் கனவுகள் நனவாகி பாக்கெட் பால் மட்டும்தான் இனி நாட்டில் இருந்துவிட்டதை உருவாகிவிட்டது. ஏன் இவ்வளவு இதய நோயாளிகள் இருக்கிறீர்கள்? நாட்டு பசும்பாலை மடிச்சூடு கனியாமல் வாங்கி குடிக்கும் எனக்கும் என் மகனுக்கும் என் மகளுக்கும் இதய நோய் வராது. ஏன் என்றால் என் முப்பாட்டலுக்கோ பாட்டிக்கோ அது வரவில்லை. நாங்கள் கலந்த சூடு மறையாமல் பாலை சொங்கில் இருந்து வாங்கி அப்படியே வாயில் ஊற்றி குடிப்போம், எங்களுக்கு ஒன்று வராது. பாக்கெட் பால் கொழுப்பு நீக்கப்பட்டது என்ற பொய்யை நம்பி நாட்டு பசுக்களை நிராகரித்து இந்த பாக்கெட் பாலை சீமை பாலை குடித்த சமூகம் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிறது. இப்பொழுது சொல்கிறார்கள் கொழுப்பு சேர்க்கப்பட்ட பால், அதான் பாஸ்டரைஸ்டு மில்க், கொழுப்பு மற்றும் ஊட்டச்சத்துகள் சேர்க்கப்பட்ட பால். நாட்டு பாலில் இருந்தால் குற்றம், சீமை மாட்டு பாலில் இல்லை என்றால் குற்றம். உன்னுடைய நோக்கம் என்ன? இந்த கேள்வி யாரும் கேட்கவில்லை. அந்த விளம்பரத்தை பார்த்து அதை வாங்கியது, இந்த விளம்பரத்தை பார்த்து இதை வாங்கியது, அவ்வளவுதான். வேத புத்தகத்தில் இருப்பதை நிராகரிக்கும் துணிவு இருக்கிறது, விளம்பரங்களில் வருவவற்றை நிராகரிக்கும் துணிவும் மனப்பாங்கும் ஒருவருக்கும் கிடையாது. விளம்பரத்தில் வந்துவிட்டால் அதற்கு அடிமை. பாஸ்டரைஸ்டு மில்கில் கலக்கப்படும் ஊட்டச்சத்துகளின் ஆதி மூலம் என்ன? வெள்ளை அறிக்கை வெளியிட ஆவி நிறுவனம் தயாராக இருக்கிறதா? ஆரோக்கிய பால் நிறுவனம் தன்னுடைய பாஸ்டரைசேஷன் ப்ராசஸில் எந்த கொழுப்பை சேர்க்கிறது? நம்மை அழைத்து சென்று காட்டுமா? தயாராக இருக்கிறார்களா? ஒருவனும் தயாராக இருக்க மாட்டான். எங்கிருந்து இந்த கொழுப்பை எடுக்கிறான், எவ்வளவு கலக்கிறான் எதுவும் தெரியாது. ஆனால் எல்லோரும் சிரித்துக் கொண்டே பால் வியாபாரம் செய்கிறார்கள். குடிக்கும் குழந்தைகள்
அப்படியே குடிக்கிறது, பூனையை போல் குடிக்கிறது. எவ்வளவு குரூரமாக அன்றாடம் நம்முடைய உணவு நஞ்சாக மாற்றப்பட்டிருக்கிறது. குடிக்கக்கூடிய பால், பசுமாடு நஞ்சாகிவிட்டது. ஊசியை வாங்கி வாங்கி அது கறக்கும் பால் நஞ்சாகிவிட்டது. ஒரு நாட்டு பசு பால் கறக்க வேண்டும் என்றால் அதன் கன்று கூட்டி அதன் மடியை முட்ட வேண்டும். மடியை முட்டினால்தான் பால் சுரக்கும். சீமை பசுக்களின் கன்றுகள் செத்து போனாலும், கன்றுகளே இல்லை என்றாலும் பால் கறக்கின்றன. தெரியுமா அந்த தகவல் உங்களுக்கு? ஊசி போட்டு கன்று ஈனும் பசுக்களுக்கு கன்று குட்டிகளே தேவையில்லை. அது பாலா? நாமெல்லாம் விலங்குதானே. குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தைக்காகத்தானே பால் சுரக்கும். குடிக்கவே இல்லை என்றால் பால் கட்டும், அதன் பிறகு வற்றி போகும். சீமை பசுக்களுக்கு கன்றுகளே தேவையில்லை. அது நேரமானால் கறக்கும். கறக்கும் எந்திரத்தை வைத்தால் உறிஞ்சும், அந்த எந்திரம் உறிஞ்சும். இதுதான் இன்றைக்கு பால் என்ற பெயரில் பல்வேறு கலப்படங்களுக்கு பிறகு பெரும்பாலான தமிழகத்து மனிதர்களை சென்றடையக்கூடிய பொருளின் லட்சணம். இவ்வளவு மோசமாக நம்முடைய உணவை சீரழித்து விட்டு, நம்முடைய கால்நடை செல்வத்தை கிட்டத்தட்ட அழித்தொழித்து விட்டு, மாடு வளர்க்கும் உரிமையை நம்மிடமிருந்து பிடுங்கிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் இந்த நாட்டின் கால்நடைகளை பாதுகாக்கிறோம். இதற்கு பெயர்தான் பாதுகாப்பு என்றால் இந்த பாதுகாப்பு தொடரட்டும். இருக்கும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய நாட்டினங்களும் அழியட்டும். இந்த சமூகம் நஞ்சை பாலன கருதி அருந்த, இதுதான் பாதுகாப்பு என்று நாம் ஒப்புக்கொண்டால் நம்முடைய மரபுகளை மீட்க வேண்டாம். நம்முடைய பண்பாட்டுக்கார கூறுகள் அழிந்து போகட்டும். ஆனால் இது பாதுகாப்பு அல்ல, இது அழிவு என்று இந்த சமூகம் சிந்திக்கும் என்றால், இந்த அநீதியை கண்டிப்பதற்கும் இந்த அநீதிக்கு எதிராக போராடுவதற்கும் இந்த சமூகம் வந்து தீர வேண்டும். இது இந்த சமூகத்தின், இது மாடு வளர்ப்பவர்களுக்கான பிரச்சனை இல்லை. நான் இப்பொழுதும் சொல்கிறேன், வேளாண்மை நஞ்சாகிவிட்டது என்றால் விவசாயிகள் பிரச்சனை அல்ல, சமூகத்தின் பிரச்சனை. நான் எனக்கான ஒரு உணவை இயற்கையான வகையில் உற்பத்தி செய்து கொண்டு நான் மட்டும் சாப்பிடுவதை எவனும் தடுக்க முடியாது. நான் உற்பத்தி செய்து உங்களுக்கு ஊட்ட வேண்டும். எனக்கு ஒரு சிக்கல் என்றால் நீங்கள் அதை கேட்க வேண்டும். இல்லை என்றால் நான் ஏன் உங்கள் உணவை பற்றி கவலைப்படுது? எனக்கு என்ன தலையெழுத்தா? என் தோட்டத்திலே உளுந்து பயிரிடுகிறேன், சோறை பயிரிடுகிறேன், நெல் பயிரிடுகிறேன், காய்கறி பயிரிடுகிறேன். என்னிடம் இல்லாதவற்றை என்னுடைய சக விவசாயியிடம் வாங்கிக் கொள்கிறேன். பணமே தேவையில்லை. அந்த நிலையை நோக்கி எதிர்காலத்தில் திரும்புவார்கள் அல்லது திரும்புவோம் என்று நினைக்காதீர்கள். இப்பொழுதே திரும்பிவிட்டார்கள் நிறைய பேர். இன்றைக்கே இந்த சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி பேரும் முடிவு செய்து நாளையிலிருந்து நாங்கள் இயற்கை உணவுதான் சாப்பிடப் போகிறோம் என்று தீர்மானம் போட்டாலும் உங்களுக்கு இந்த சென்னை மாநகரத்தில் கிடைக்காது. அவ்வளவு உற்பத்தியே கிடையாது. அவ்வளவு உற்பத்தி நடப்பதே கிடையாது. அவ்வளவு உற்பத்தி நடக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு நாட்டு விதை வேண்டும், நாட்டு மாடு வேண்டும், ஏறு வேண்டும், கலப்பை வேண்டும், வண்டி வேண்டும். டிராக்டர் காரனுக்கும் அதற்கு கடன் கொடுத்து வங்கிகளுக்கு வட்டி கட்டி கொண்டு உங்களுக்கு எப்படி நான் இயற்கை காய்கறி கொடுப்பது 30 ரூபாய்க்கு? நான் ஏற்பாடு வைத்து உழுதால் உங்களுக்கு 30 ரூபாய்க்கு 1 கிலோ கத்திரிக்காய் தருவேன். டிராக்டரை வைத்து உழுது அதற்கு நான் பெட்ரோல் டீசல் போட்டு அதுக்கு ஒரு டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து அதற்கு வட்டி கட்டி வங்கிக்கு இவ்வளவு செய்துவிட்டு உங்களுக்கு இயற்கை வழியாக வேற விவசாயம் செய்து 30 ரூபாய்க்கு காய் நான் எப்படி தருவது? என்னுடைய மாடுகள் அழிக்கப்பட்ட போது நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை. என்னுடைய நிலத்தில் ரசாயன உரங்கள் கொட்டப்பட்ட போது, என் மீது பசுமை புரட்சி திணிக்கப்பட்ட போது நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. நான் ஏன் உங்களுடைய உணவு நஞ்சாவதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்ற சிந்தனை என்னுடைய சிந்தனை அல்ல. இயற்கை வேளாண்மைக்கு திரும்பி தன்னுடைய நிலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற கையேறு நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய சிந்தனை. நான் அவர்களின் ஊடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர்களின் மையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய உரையாடல், அவருடைய மன ஓட்டம் எனக்கு தெரியும். ஏன் நான் இவர்களுக்கு உற்பத்தி செய்து அனுப்ப வேண்டும்? ஏன் எனக்கு நானே என்னை தன்னிறைவு செய்து கொண்டு இருந்துவிடக் கூடாது? ஒரு வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கூலி, 20 நாளைக்கு வேலைக்கு போனால் 6000 ரூபாய் சம்பளம், உணவுப் பொருள் விளைகிறது போதும்.
வேற எதுவும் தேவையில்லை. என் தோட்டத்தில் மாடு மேயட்டும் என்ற நிலை இயற்கை வேளாண்மைக்கு திரும்பவர்களிடம் வந்து கொண்டிருக்கிறது என்று வரத்தான் செய்யும். பணம் இருக்கிறது என்ற காரணத்தால், வாங்கும் சக்தி இருக்கிறது என்ற காரணத்தால் இனி நல்ல உணவு இந்த மாநகர படித்த சமூகத்தை வந்து சேரும் என்ற நம்பிக்கை வேண்டாம். பணம் தான் உங்கள் அளவுகள் என்றால் வேறொரு முக்கியமான போக்கை உங்களிடம் நான் பதிவு செய்தாக வேண்டும். 1 கிலோ பனை வெல்லம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் பனை ஏறும் தொழிலாளி அல்லது பனை ஏறும் மனிதர் தனக்கு சம்பளம் போட்டால் 1 கிலோ குறைந்தபட்சம் 600 ரூபாய்க்காக இருக்க வேண்டும். நாகர்கோயிலில் நான் சந்தித்த பனை ஏறும் மனிதர் என்னிடம் 1000 ரூபாய் சொன்னார். நான் குறைந்து சொல்கிறேன். 1000 ரூபாய் செலவு, 1000 ரூபாய்க்குத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார். தனக்கு சம்பளம் போடாமல், தன்னுடைய ஊதியத்தை பற்றி கவலைப்படாமல் ஏதோ ஒரு கணக்கு போட்டு பனை வெல்லம் முழுக்க முழுக்க இயற்கையாக கலப்படம் இல்லாமல் தயாரிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 250 ரூபாய் ஆகும். இன்றைக்கு 150, 160 ரூபாய்க்கு பனை வெல்லம் கிடைக்கிறது. நான் புத்தகத்தை படித்துவிட்டு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு பேசுபவன் அல்ல. பனையேரியை சந்தித்து அவரோடு உரையாடி அவரோடு படித்திருந்து உங்களுக்கு பேசுகிறேன். இதுதான் விவரம். 250 ரூபாய் குறைந்தபட்சம் விற்க வேண்டும். ஆனால் அவர் விற்கவில்லை. 150, 160 ரூபாய்க்கு இருக்கிறது. பனை வெல்லம் உடலுக்கு நல்லது, அதுதான் உடல் நலத்தை பாதுகாக்கும், அதில் மருத்துவ குணங்கள் உள்ளன என்ற செய்திகள் பரவிய பிறகு 1 கிலோ பனை வெல்லத்தை 1000 ரூபாய்க்கு முன்பதிவு செய்து வாங்கி செல்வதற்கு வெளிநாடுகளில் இருந்து வந்துவிட்டார்கள். மோர் என்ற சூப்பர் மார்க்கெட் நிறுவனம், ரிலையன்ஸ் என்ற சூப்பர் மார்க்கெட் நிறுவனமும் சில பனையேரிகளுடைய கிராமங்களை குத்தகைக்கு எடுத்து வைத்திருக்கின்றன. எனக்கு உங்களுக்கு அவர்கள் தரமாட்டார்கள். 1 லட்சம் ரூபாய் உனக்கு வேண்டுமா, வாங்கிக்கொள், அடுத்த ஆண்டு உற்பத்தி எனக்கு மட்டும்தான் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்பொழுது பனையேரிகள் வேலை செய்ய தொடங்கியிருக்கிறார். இன்னும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளும் இன்னும் இந்த பன்னாட்டு நிறுவனங்களும் சென்றடையாத ஒரு சிலரிடம் இருந்து இங்கே பனை வெல்லம் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நாளைக்கு வரும்? நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் கழித்தும் 150 ரூபாய்க்கு பனை வெல்லம் கிடைக்கும். ஆனால் அது பனை வெல்லம் என்று நீங்கள் நினைப்பீர்கள், அது பனை வெல்லம் அல்ல. இப்பொழுது பால் என்று ஒன்றை நினைக்கிறீர்கள், அது பால் அல்ல. இப்பொழுது கீரை என்று ஒன்றை நம்புகிறீர்கள், அது கீரை அல்ல. இப்பொழுது கத்தரிக்காய் என்று ஒன்று நினைக்கிறீர்கள், அது கத்தரிக்காய் அல்ல. அரிசி என்று நீங்கள் உண்பது அரிசி அல்ல. பனை வெல்லம் என்று நீங்கள் எதிர்காலத்தில் சாப்பிட போவது 200 ரூபாய்க்கு பனை வெல்லம் அல்ல. ஏனென்றால் பனை ஏறுவதற்கான மனிதர்களே இப்பொழுது குறையும். பன்னாட்டு நிறுவனங்களும் சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்களும் இறங்கி களத்தில் இறங்கி மொத்தமாக பொருள்களை கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றன. நாகப்பட்டினம் கடற்கரையில் மீன்பிடி படகுகள் மாலை நேரத்திலும் அதிகாலையிலும் வரும்பொழுது அங்கே காத்திருக்கும் வாகனங்களில் ஏற்றுமதியாளர்களுடைய வாகனங்கள் எத்தனை, அவர்கள் எந்த வகை மீன்களை அள்ளி செல்கிறார்கள் என்பதை நேரில் சென்று அவர்களோடு இருந்து பார்த்துவிட்டு வருபவர்கள் நான். இங்கே வந்து சேரக்கூடியவை எல்லாம் மீனே கிடையாது. இந்த வஞ்சர மீனுக்கு அவ்வளவு விலை. தரமான சுறாக்கள், தரமான முரல் மீன், தரமான பாறை மீன் அப்படியே மொத்தமாக கொள்முதல் செய்யப்பட்டு ஏற்றுமதியாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் வாங்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு போகின்றன அல்லது அயல்நாடுகளுக்கு போகின்றன. பணத்தை வைத்து வாங்கிவிடலாம் என்று யாராவது நினைத்தால் பணத்தை வைத்து உங்களை விட அவர்கள் வாங்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பணம் மனிதர்களுடைய உணவை, மனிதர்களுடைய வாழ்வுரிமையை தீர்மானிக்கும் காரணியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. மனிதர்களுடைய வாழ்வுரிமையை தீர்மானிக்கும் ஒரே காரணி அன்பு. அன்பு மட்டும்தான். அன்பு என்பது கட்டிப்பிடித்துக் கொண்டு முத்தம் கொடுப்பது அல்ல. என்னுடைய நிலத்தில் விளையும் பயிர்களை நான் நஞ்சில்லாமல் விவசாயம் செய்கிறேன். நான் என் நிலத்தில் இருக்கக்கூடிய மண்புழுவின் மீதும் பட்டாம்பூச்சியின் மீதும் அன்பு செலுத்துகிறேன். என் நிலத்தில் விளைச்சலை வாங்கி உண்ணக்கூடிய உங்கள் மீதும் அன்பு செலுத்துகிறேன் என்று ஒரு உழவர் நினைக்கிறார்களா, அந்த நினைப்புதான் அன்பு.
எனக்கு உணவு தரக்கூடிய உழவர், தன் தோட்டத்து உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய உழவர், அவருக்கு இந்த அரசாங்கத்தால் ஒரு நெருக்கடி வந்துவிட்டது, இந்த நெருக்கடியை களைவதற்கு நான் வீதிக்கு வருகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு பேர் அன்பு. உங்களுக்காக நான் மாடு வளர்க்கிறேன், அந்த மாடுகளை என்னுடைய குடும்ப உறுப்பினராக கருதி வளர்க்கிறேன், இந்த பால் கலப்படமற்றது, நஞ்சற்றது, இதை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று ஒரு மாடு வளர்ப்பவர் நினைத்தால் அது அன்பு. எனக்காக பால் உற்பத்தி செய்யும், எனக்காக மாடு வளர்க்கும் அந்த மாடு வளர்ப்பவருக்கு ஒரு தீங்கு என்றால், அவருடைய மாடுகளுக்கு துன்புறுத்தல் நிகழ்கிறது என்றால் நான் கேட்பேன், நான் களத்தில் இறங்குவேன் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு பேர் அன்பு. நான் பணம் கொடுத்தால் ஆர்கானிக் காய்கறி வரும், நான் பணம் கொடுத்தால் பால் வரும் என்ற பொருளாதார மேதைகளாக நினைத்துக் கொண்டிருந்தால் அன்பற்ற மனங்களை சுமப்பவர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் வாங்கி விடலாம் என்றால் உங்களை விட அதிகமாக பணத்தை வைத்திருப்பவர்கள் உங்களை விலைக்கு வாங்குவார்கள், வாங்கிவிட்டார்கள். உங்களையும் என்னையும் மட்டுமல்ல, இந்த நாட்டையே வாங்கிவிட்டார்கள். ஆகவே மரபுகளை மீட்பது என்பது ஏதோ பழம்பெருமை பேசுவதற்கான கதா காலட்சேபமாக இருந்துவிடக் கூடாது. மரபுகளை மீட்பதற்கு ஏன் போராட வேண்டும்? இதற்காக போராட்டம். என் மாட்டை நான் தழுவதற்கு நான் போராட வேண்டுமா? ஏன் நான் போராட வேண்டிய சூழலில் இருக்கிறேன் என்றால், என் மாடு இந்த நிறுவனங்களால் இந்திய அரசால் வஞ்சகமாக வெளியிடப்பட்ட போது இங்கே கேட்பதற்கு ஆள் இல்லை. அவரோடு அவர் ஒரு வேலையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள், எல்லாத்தையும் செய்திகளாக உள்வாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஓர் உரிமை பறிக்கப்படும் பொழுது பறிப்பவன் கையை பிடித்து நிறுத்தாவிட்டால் அவன் காலை பிடித்து நக்க வேண்டியிருக்கும் என்பதை இந்த சூழல் நமக்கு உணர்த்துகிறது. அவன் கையை நீட்டும் பொழுதே அவன் கையை பிடித்திருக்க வேண்டும், அவன் திமிரினால் அரைந்திருக்க வேண்டும் அல்லது கையை அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும். இப்பொழுது அவன் காலை பிடித்து நக்கிக் கொண்டிருக்கிறோம். அலங்காநல்லூரில் வாடிவாசலை திறந்து விடு, ஆச்சாம்பட்டியில் திறந்து விடு, மதுரையிலே திறந்து விடு, என் ஊரில் வாடிவாசலை திறப்பதற்கு அனுமதி கொடுக்க நீ யார் என்று இன்றைக்கு கேட்கும் இந்த இனம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு காளைகளை அவன் தன்னுடைய சட்டப்பட்டியலில் சேர்த்த பொழுதே கேட்டிருந்தால் நான் வீதிக்கு வர வேண்டியதில்லை, வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்து அவர்களை விரட்டியிருக்கலாம். எனவே மரபுகளை மீட்பதற்காக போராட வேண்டும் என்ற சிந்தனையே என்னை பொறுத்தவரை தேவையற்றது. மரபுகளை மீட்க வேண்டும் என்றால் அந்த மரபுகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சி வசப்பட்டு கூச்சலிடுவது, வெற்று தகவல்களையும் தரவுகளையும் வைத்துக் கொண்டு வாதிடுவது, என்னுடைய பண்பாடு அப்படித்தான் பேசுகிறேன் என்று வீண் பெருமை பேசுவதெல்லாம் பண்பாடும் கிடையாது, தமிழர்களுடைய மரபும் கிடையாது. தமிழர்களுடைய மரபில் எத்தனையோ இருந்தன. அத்தனை பண்பாட்டு கூறுகளையும் இப்பொழுது கடைபிடிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேனா அல்லது அப்படி சொல்கிறார்களா? அப்படி ஒருவர் சொன்னால் அதை ஏன் கேட்க வேண்டும்? இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகள் எவையோ அவற்றை நாம் விட்டுத்தரக் கூடாது. மாடுகளோ, நம்முடைய நிலங்களோ, நம்முடைய உணவு உரிமையோ, ஐந்தினை வாழ்வியலோ இன்றைக்கு மட்டுமல்ல நண்பர்களே, எதிர்காலத்திலும் இந்த புவிக்கே ஒளி பாய்ச்சக்கூடியவை என்பதை இந்த மண்ணின் மகனாக, இந்த மரபுகளை அறிந்தவனாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளில் இருந்து இந்த பூமி கற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த பூமி கற்றுக்கொள்ளும். தன்னுடைய பண்பாட்டு கூறுகள் மீது, தன்னுடைய மரபு உரிமைகள் மீது கை வைத்தால் தமிழர்கள் கிளர்ந்தெழுவார்கள் என்ற செய்தியையும் இந்த பூமி இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரபு மீட்பதற்குமான ஒளி, ஒவ்வொரு மரபு மீட்பதற்குமான வழிகாட்டுதல் இந்த போராட்டம். ஆனால் இனியும் நம் போராட்டங்களை மட்டுமே நம்பிக்கொண்டு நம்முடைய செய்தி பார்க்கும் பழக்கங்களில் அடிமைகளாக இருந்துவிடக் கூடாது. ஒரு சட்டம் வருகிறது என்றால் இந்த சட்டம் நம்முடைய எதிர்காலத்தை என்ன செய்யும், நம்முடைய மரபுகளின் மீது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற சிந்தனை படித்த சமூகத்திற்கு முதலில் வேண்டும். எல்லாவற்றையும் யாராவது வந்து சொல்வார்கள். தொலைக்காட்சி விவாதங்களிலே இவர் இதை சொல்வார், அவர் அதை சொல்வார். நாம எதையாவது புரிந்து கொள்ளலாம் என்றால் அவர்கள் பொய் பேசிக் கொண்டே இருப்பார்கள், நீங்கள் ஏமாந்து கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது வரை பொய் பேசுகிறார்கள். நாகைப்பட்டினத்தில் விவசாயிகள் இறந்து போகிறார்கள் என்றால்
மரபு வழிபட்ட விதைகளை பயன்படுத்துங்கள் என்று ஒரு ஞானி சொல்கிறார். அந்த ஞானியோட பேர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். பாலில் கொழுப்பு இருக்கிறது, எனவே நாட்டு பசுக்கள் வேண்டாம் என்று சொல்வார். அதன் பிறகு உங்கள் பாலில் கொழுப்பு இல்லை, நான் பாஸ்டரைஸ் செய்கிறேன் என்று சொல்வார். நான் கேள்வி கேட்க மாட்டோம். மரபு விதைகள் எல்லாம் வீரியமற்றவை என்று சொன்ன வாய் இப்பொழுது சொல்கிறது மரபு விதைகளை பயன்படுத்தினால் வறட்சியிலிருந்து தப்பிக்கலாம் என்று சொல்கிறது. யாராவது கேட்கிறோமா? நீ சொல்லித்தானே இந்த இந்திய பூமி எங்கும் இருந்த ஆயிரக்கணக்கான மரபு விதைகள் அழிந்தன. நீதானே அழித்தாய். மரபு விதைகளின் கொலைகாரன் அல்லவா நீ? பெருவெள்ளம் வந்து வயலே மூழ்கி போனாலும் அழுகி போகாமல் என்ற மடுமுழுங்கி என்ற நெல் வகையை அரிதான காட்சி பொருளாக மாற்றிய நயவஞ்சகன் நீ. ஐயா நம்மாழ்வாரன் அவரோடு பணியாற்றிய எண்ணற்ற தொண்டர்களும் இணைந்து மரபு விதைகளை இங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவர்களும் இல்லை என்றால் உன்னுடைய வஞ்சக சதியில் நாங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டு அம்மனமாக நின்று விட்டோம். நீ சொல்கிறாய் வறட்சி காலத்தில் மரபு விதைகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறாய். உன்னை கேட்பதற்கு இங்கே ஆள் கிடையாது. உனக்கு விஞ்ஞானி என்று ஒரு பெயர். இந்த நாட்டின் வரிப்பணம் உனக்கு சம்பளமாக வழங்கப்பட்டது. போர்ட் என்ற நிறுவனத்திடம் கூலி வாங்கி கொண்டு மாரடிக்கும் ஒரு இடைத்தரகன் நீ. நீ இந்த நாட்டின் மரபு செல்வங்களையும் நிலவளத்தையும் இயற்கை வளத்தையும் உணவு உரிமையையும் அழித்துவிட்டு எங்கள் உணவையெல்லாம் நஞ்சாக்கிவிட்டு எங்கள் குழந்தைகளை எல்லாம் நோயாளிகளாக்கிவிட்டு எங்கள் முதியவர்களை எல்லாம் நோயாளிகளாக்கிவிட்டு நீ பேசுகிறாய் மரபு விதைகளால் தான் வறட்சி காலத்தை சமாளிக்க முடியவில்லை. எம்.எஸ். சுவாமிநாதன் பவுண்டேஷனுடைய இணையதளத்திற்கு போய் பார்த்தால் இயற்கை வேளாண்மை எவ்வளவு உன்னதமானது என்று அவர் எழுதியிருக்கிறார். ஒரு நீயானான விவாதத்திலே செய்தித்தாள்களை மட்டுமே மேயக்கூடிய ஒரு கால்நடையோடு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. எனக்கும் அந்த கால்நடைக்கு அந்த செய்தித்தாள் மட்டும்தான் மேயும். சினிமா போஸ்டர் எல்லாம் மேயாது. ஹார்வர்ட் பல்கலைக்கழக அறிக்கை வந்தால் அதை மேய்ந்துவிடும் உடனே. அது அப்படி ஒரு வினோதமான விலங்கு. அந்த விலங்கிடம் ஒரு சவால், வெளிப்படையாகவே ஒரு சவாலை வைத்தேன். எம்.எஸ். சுவாமிநாதனே இயற்கை வேளாண்மை தான் சரியானது என்று சொல்லிவிட்டார். இங்கே உட்கார்ந்து கொண்டு இயற்கை வேளாண்மை சரியில்லை என்று நீங்கள் பேசுகிறீர்களே என்று நான் சொன்னேன். எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படி சொன்னதே இல்லை என்று அந்த விலங்கு சொன்னது. ஏனென்றால் இந்த விலங்குகளுக்கு பொய்க்கு உண்மைக்கு வேறுபாடே தெரியாது. அது அப்படித்தான். நான் வெளிப்படையாகவே சொன்னேன், ஒருவேளை நான் அதை நிரூபித்து விட்டால் இயற்கை வேளாண்மை சரியானது என்று எம்.எஸ். சுவாமிநாதன் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் நிரூபித்து விட்டால் நீ உன் கருத்தை மாற்றிக் கொள்வாயா என்று கேட்டேன். நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று இந்த விலங்கு சொன்னது. எம்.எஸ். சுவாமிநாதனுடைய போர்ட் பவுண்டேஷனுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் எவ்வளவு உன்னதமானது, அதுதான் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்ற வாசகங்கள் அடங்கிய பக்கத்தை அந்த விலங்கும் பார்க்கும் வகையிலே நான் என்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டேன். எதையோ மேய்ந்த அந்த விலங்கு இதை இன்னும் மேயவில்லை கொடுக்கிறது. இயற்கை வேளாண்மைதான் சரியானது என்று சொல்வது மட்டுமல்ல எம்.எஸ். சுவாமிநாதனுடைய பவுண்டேஷன் தமிழகத்து மலை கிராமங்களில் மரம் ஒழிப்பட்ட விதைகளை பாதுகாக்கும் பணியை நண்பர்களை இன்றைக்கும் போர்ட் பவுண்டேஷன் செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? வெட்ட முகிலாளம் என்ற அழகிய மலை ஒன்றிருக்கிறது தேன்கனி கோட்டைக்கு மேலே. அந்த வெட்ட முகிலாளம் கிராமத்தில் போர்ட் பவுண்டேஷனிடம் பயிற்சி பெற்ற தமிழ் விவசாயிகள் தங்களுடைய மரபொழிப்பட்ட விதைகளை இயற்கை வேளாண்மை செய்து பாதுகாக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு மலைகளில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பழங்குடிகளிடம் இயற்கை வேளாண்மை அறிவை வாங்கிக் கொண்டு போர்ட் பவுண்டேஷன் என்ற அமைப்பின் வழியாக அவர்களுடைய மரபு விதைகளை எம்.எஸ். சுவாமிநாதன் என்ற பன்னாட்டு கைக்கூலி வெளியே விற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் அவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு பேசுகிறேன். செய்தித்தாள் விலங்கு நான் அல்ல. நான் நேராக அந்த ஊருக்கு சென்று அந்த ஊரில் உள்ளவர்களிடம் பேசிவிட்டு அவர்களோடு பழகிவிட்டு வந்துதான் பேசுகிறேன். இயற்கை வேளாண்மை தான் சரியானது என்பதில் எம்.எஸ். சுவாமிநாதன் கருத்து வேறுபாடு கிடையாது. தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை, இந்திய நிலப்பரப்பெங்கும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, இங்க இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் வெளிநாடுகளுக்கு விற்கும் தரகர்.
அந்த தரகு வேலையை செய்ய வேண்டும் என்றால் இயற்கை வேளாண்மை தவறானது என்ற பொய்யை பேச வேண்டும். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அம்பானியும் அதானியும் நஞ்சு உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். நமக்கும் அதே உணவு, அவருக்கு அதே உணவு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இப்பொழுதே இயற்கை வேளாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய அனைவரும் ஆர்கானிக் கடைகளில் தான் இருக்கிறார்கள். இயற்கை வேளாண்மை தவறு என்று பேசக்கூடியவர்கள் மரபணு மாற்றப்பட்ட உணவை மட்டுமே தின்று காட்டட்டும். 5 ஆண்டுகளுக்கு தின்று காட்டு, உன்னை அப்படியே தூக்கி கொண்டு போய் வைத்து தோட்டத்தில் வைத்து அந்த சாப்பாடு மட்டுமே நான் போடுகிறேன். ஒரு நாளைக்கு 10 வேளை போடுகிறேன். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டை நீ சாப்பிடு, 5 ஆண்டுகளுக்கு சாப்பிடு. நான் இயற்கை வேளாண்மை உணவை சாப்பிடுகிறேன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு யார் காளை போல் வெளியே வருகிறோம், யார் சீடு பிடித்த கோழி போல் வருகிறோம் என்று நீ வருவாயா என்பதே சந்தேகம். இது உனக்கு தெரியும். அதனால்தான் நீ மட்டும் போய் ஆர்கானிக் ஃபுட் வேண்டும் என்று வாங்குகிறாய். என் சந்ததி அழிய வேண்டும் என்பதற்காக நீ சொல்கிறாய். அப்படியெல்லாம் வித்தியாசம் கிடையாது. இந்த பத்திரி சேஷம் தெரியும். இதெல்லாம் ஆர்கானிக் ஃபுட் என்பதே தவறு என்று பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த பத்திரி போன்ற ஆட்களை எல்லாம் உட்கார வைத்து இன்ஆர்கானிக் ஃபுட்டாக கொடுக்க வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. இதிலே தவறு. நீ எதை சரி என்று சொல்கிறாய் அதை செய். இந்த மலத்தில் மனம் வீசுகிறது என்று சொன்னால் அதை தின்று காட்டு. இது மலம், இது நாடுகிறது என்று நான் சொல்கிறேன். நீ மணக்கிறது என்கிறாய், தின்று காட்டு. அல்லது உன் வாயில் நான் திணிப்பேன். ஏனென்றால் இது உனக்கும் எனக்குமான வாதம் அல்ல. இந்த சமூகத்தின் எதிர்காலம், என் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சிக்கலில் என் குழந்தைகளுக்கு மரபணு மாற்றப்பட்ட உணவை பரிந்துரைக்கிறாய், அதற்கு வேலை செய்கிறாய் என்றால் நீ சாப்பிட்டு காட்டு. மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை சாப்பிடு, பாக்கெட் பாலை அருந்து, KFCக்கு போ, பீஸா சாப்பிடு, அனைத்தையும் செய். நீ எதெல்லாம் சரி என்று சொல்கிறாய் அதெல்லாம் செய். செய்து காட்டிவிட்டு 5 வருடம் கழித்து வா. உனக்கு தொண்டையில் திராணி இருந்தால் அதன் பிறகு பேசு. அப்பொழுதும் நான் பேசுவேன். என் குரல் ஓங்கும், உன் குரல் ஒடுங்கும். இது உனக்கு தெரியும். அதனால்தான் ரகசியமாக நீ இயற்கை விளைபொருள்களை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டு இங்கே ஊருக்கு உபதேசம் செய்கிறாய். நீ அப்படித்தான் உன்னை திருத்தவோ மாற்றவோ முடியாது. ஆனால் நண்பர்களே, நமக்கு நம் மீதும் நம்முடைய எதிர்கால சந்ததியின் மீதும் அக்கறை இருக்குமானால் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மரபுகள், நம்முடைய வேர்கள், நம்முடைய இனமாகிய ஆலமரத்தின் ஒவ்வொரு இலையையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இழிவான பண்பாடுகளை மறுபேச்சுக்கு இடமில்லாமல் தூக்கி வீச வேண்டும். நாம் பழமைவாதிகள் அல்ல, நாம் மரபு மீட்பர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் ஓட்டை போடவில்லை, இப்பொழுதும் போடக்கூடாது என்று பேசிக் கொண்டிருந்தது பழமைவாதம். காலத்திற்கு தகுந்தால் போல் தன்னை புதுப்பித்துக் கொள்பவர் தான் உண்மையான மரபுவாதி. நான் பழமைவாதி அல்ல. நான் இந்த இனத்தின் மரபு மீட்பன். இந்த இனத்தின் மரபை மீட்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நாம் பழமைவாதிகளாக இருக்க கூடாது, ஆனால் நம்முடைய மரபுகளை மீட்பவர்களாக இருக்க வேண்டும். தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளங்களையும் தமிழர்களுடைய இதர பண்பாட்டு கூறுகளையும் மீட்கும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டாம். தமிழர்களுடைய மரபு ஒழிப்பட்ட வாழ்வியல் கூறுகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நம்மிடமிருந்து அதை யாரும் பறிக்க முடியாது. நாம் தமிழில் பேச வேண்டும், தமிழில் எழுத வேண்டும், பிள்ளைகளை தமிழில் படிக்க வைக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களை தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்ப அவர்களுடைய சிக்கல்களுக்கு எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டும். தமிழாசிரியர், தமிழ் பேராசிரியர், தமிழ் விரிவுரையாளர் எல்லாம் தன்னுடைய பிள்ளையை CBSE மெட்ரிகுலேஷன் படிக்க வைப்பார். இவருடைய வேலைக்காக எல்லாரும் போராட வேண்டும் என்ற இரட்டை நிலைப்பாடு இந்த இடத்தின் மொழி உரிமையை பறித்தது. எதை பேசுகிறீர்களோ அதை செய்யுங்கள், செய்ய முடியாதவற்றை பேசுவதை நிறுத்துங்கள். இதுதான் நம்முடைய மரபு. சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்லிய வண்ணம் செய்வதுதான் அரியது என்று சொன்னவன் நம்முடைய ஆசான். எதை செய்ய முடியுமோ அதை பேசுவோம்.
எதை பேசுகிறோமோ அதை செய்வோம். இதுதான் மரபு. காளைகள் மீதும் பசுக்கள் மீதும் நமக்கு அன்பு உண்டு என்றால் இன்றைக்கு நாம் போராடித்தான் ஆக வேண்டும். நம்முடைய மண்ணின் உரிமை மீதும் நம்முடைய எதிர்கால சந்ததியின் மீதும் நமக்கு அன்பு உண்டு என்றால் இந்திய அரசாங்கத்தின் சட்டங்களை நீங்கள் கவனித்துதான் ஆக வேண்டும். பன்னாட்டு நிறுவனங்களின் நகர்வுகளை